हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांत स्मरणं सद्गुरुस्वामिनः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। यं प्रौरजं तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। स्वभक्तपक्षपातेन तद्विपक्षविदारणं नृसिंहमद्भुतं वन्दे परमानन्दविग्रहम्। एकेन शङ्खमपरेण करेण चक्रम् अन्येन सिन्धुतनयामवलम्ब्य तिष्ठन् वामे करेण वरदाभयपद्मचिह्ने लक्ष्मी मम देहि करावलम्बम्। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। सुरारीणां हास्यं तव चरणदास्यं निजसुते सदृष्ट्वा दुष्टात्मा गुरुभिरशिशिक्षच्चिरममुं गुरुप्रोक्तं चासाविदमिदमभद्राय दृढमिति अपाकुर्वन् सर्वं तव चरण भक्त्यैव ववृधे। अधीतेषु श्रेष्ठं किमिति परिपृष्ठेऽथ तनये भवद्भक्तिं वर्यामभिगदति पर्याकुलधृतिः। गुरुभ्यो रोषित्वा सहजमतिरस्येत्यभिविदन्ने वधोपायानस्मिन्ने व्यदनुत भवत् पादशरणे। ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சப்தம ஸ்கந்தம் இது 15 அத்தியாயங்கள் கொண்டது. இந்த ஸ்கந்தம் அதில் 10 அத்தியாயங்களுக்கு மேலே பிரஹ்லாத சரித்திரம் சொல்லப்படுறது. நிருசிம்மாவதாரம் அதில் 8ஆமத்து அத்தியாயம், 9ஆமத்து அத்தியாயம் பிரஹ்லாத ஸ்துதி, 10ஆமத்து அத்தியாயம் பலஸ்ருதி. இதுக்கப்புறம் 5 அத்தியாயங்களில் வர்ணாசிரம தர்மம் சொல்லப்படுறது. ஆக 15 அத்தியாயங்கள் நாரத யுதிஷ்டிர சம்வாத ரூபமான பாகவதமாக. ஒரு சமயம் தர்மபுத்திர துவாபர யுகத்தினுடைய முடிவிலே தர்மபுத்திராளுடைய காலம், அந்த பாண்டவர்கள் வனத்துக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி திரௌபதி ஸ்வயம்பரங்கள்லாம் முடிஞ்சு இந்திரபிரஸ்தத்தில் அஸ்தினாபுரத்தில் இருக்கிற காலத்தில் ராஜசூயம் அப்படின்னு ஒரு யாகம் யுதிஷ்டிரரை யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். இஷ்டமே இல்லாத திருதராஷ்டிரன் யுதிஷ்டிரருக்கு கண்டறியாத பெரியப்பா துரியோதனனுக்கு தான் கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. பாண்டு கொடுத்ததான ராஜ்யம் திருதராஷ்டிரனுக்கு.
திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது, ராஜ்யமால அவர் அன்ஃபிட். பாண்டுதான் ராஜாவா இருந்தார். கிந்தமர்னூர் ரிஷியினுடைய சாபம் ஏற்பட்டது பாண்டுவுக்கு. அதனால நான் வனத்துக்கு போறேன்னு சதசிருங்காசிரமம்னு ஹிமாச்சலத்துல பத்ரிகாசிரமத்துக்கும் மேல உள்ளதான இடத்துக்கு குந்தி மாதிரியோட போயிட்டா, திருதராஷ்டிரன்ட்ட ஒப்படைச்சுட்டு. அப்போ திருதராஷ்டிரன்ட்ட ஒப்படைச்ச ராஜ்யம் பாண்டு கொடுத்தது. திருப்பி பாண்டவாள் திரும்பி வனத்துக்குலேருந்து வந்தாலானால் திருதராஷ்டிரன் அவள்கிட்ட தானே கொடுக்கணும். கார்டியனா ஒருத்தர் ஒரு சொத்துக்கு நியமிக்கப்பட்டாலானால் ஓனரா எப்படி ஆக முடியும்? கார்டியன் தான். அங்க சதசிருங்காசிரமம் போன காலத்துல பாண்டவாள் அவதரிச்சா தேவதா பிரசாதத்தினால குந்திக்கு. அப்புறம் அங்க அந்த சாபம், கிந்தமருடைய சாபத்தினாலேயே மாதிரியும் உடங்கட்டை ஏறிவிட்டால், பாண்டு மறைஞ்சு. குந்தியும் இந்த 5 குழந்தையிலையும் யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன் இவாள் குந்திக்கு பிறந்தவாள். மாதிரிக்கு நகுல சகதேவாள், அஸ்வினி குமாராளுடைய பிரசாதத்தினால பிறந்தவாள். இவாள்லாம் சின்ன குழந்தையெல்லாம் இருக்கிற காலத்திலே பாண்டுக்கு சாபத்தினால அவர் இப்படி ஆயிட்டார். மாதிரியும் உடங்கட்டையருடைய குந்தியையும் குழந்தையிலையும் கொண்டு இந்த ஹஸ்தினாபுரத்துல கொண்டு விட்டால் ரிஷிகள்லாம் இந்த சதசங்காசிரமத்திலேருந்து. இப்போ ராஜ்யத்துக்கு பையன் இருக்கா பாண்டுவுக்கு, நல்ல யௌவனமும் வந்தது யுதிஷ்டிரருக்கு. சுயம்பரமும் போய் திரௌபதியை விவாகம் பண்ணிட்டு வந்துவிட்டால் கொடுக்க மனசு இல்லை. அனுபவ பாத்தியம்னு பேர் அதுக்கு தான். கொஞ்ச காலம் வாடகை கூட இருந்தா கூட கொஞ்ச காலம் இருந்துட்டா நம்ம இடம்னு தோணி போயிடும். அதான் வாடகை தரேனே, காலி பண்ண சொன்னா கூட காலி பண்ண மாட்டான். அதான் வாடகை தரேனே, என்னத்துக்கு காலி பண்ணணும், கொஞ்ச நாள் இருந்து. அதனாலதான் 3 வருஷம்னு இப்ப ஒரு லிமிட்டா வச்சுட்டு இருக்கா. 3 வருஷத்துக்கு மேல வேண்டாம்னு. ஏன்னா இருக்கிற இடத்துல ஒரு பாத்தியத்தை வந்துவிடும். சொந்த இடம்னா அவளுக்கு ஒரு நினப்பு வந்துவிடும். புழங்கி அந்த இடத்துல அப்படி ஒரு நினப்பு வந்துவிடும். அதனால ரொம்ப அழகா ஞானானந்த சுவாமிகள் காலத்துல அவர் சரித்திரத்துல சொல்லுவா. தபோவனம்னு திருக்கோவிலூர்ல ஆசிரமம் அமைச்சிருக்காரு இல்லையா, இன்னைக்கும் அங்க இருக்கு. அவரோட சமாதி அங்கதான் இருக்கு. ஞானானந்த சுவாமிகளோட நெருங்கி பழகின சிஷ்யாலோடெல்லாம் நமக்கு நிறைய பழக கிடைச்சது பாக்கியம். அவ சொல்லுவாள், ஒரு நாள் தங்கினால் தபோவனத்துல ஞானானந்தாவை பார்க்கணும்னு ஒரு ராத்திரி ரூம் கொடுப்பாள். மறுநாள் இருக்க போறேன்னு சொல்லலானா உடனே இன்னொரு ரூமுக்கு மாத்துவாள். கார்த்தால ஒரு ரூமுக்கு மாத்துவா, சாயங்காலம் ரூமுக்கு மாத்துவாரா ஞானானந்த சுவாமிகள் சொல்லியே. அந்த ரூம்ல இந்த ரூமுக்கு போங்க, இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போங்கன்னு ஒரு வாரம் இருக்கால்னு வச்சுப்போம். ஒரே இடத்துல தங்க விடுறது இல்லை. ஏன் தங்க விடுறது இல்லைன்னா ஜீவ சுவாவம் இது. ஒரே இடமா இருந்தாலானா அப்புறம் அது சொந்த இடம் போல அவளுக்கு ஒரு அபிமானம் வந்துடும், ஒரு பாத்தியதை. ஒரு சேர்ல உட்காண்டா கூட இது நான் உட்கார்ற சேர்ன்னு கொஞ்ச நாள்ல சொல்றா இல்லையா. சேர் தானே, எல்லாரும் உட்கார்ற சேர் தானே, யார் வேணாலும் உட்காரலாங்கிற சேர் தானே. ஆனா அது அவளோட சேரு அப்படின்னு அப்படி ஒரு பழக்கம் ஆயிடும். அப்படி ஒரு பழக்கம் ஆயிடும் சாதாரண பிளாஸ்டிக் சேருக்கு. அப்படின்னா ராஜ்யம் பேர்பட்டது. திருதராஷ்டிரன் அனுபவிச்சு அனுபவ பாத்தியதையில அனுபவிச்சு கண்டுபிட்டான். அவன் தம்புள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக சகுனியை கூட வச்சுட்டு துரியோதனன் பண்ணாத காரியங்கள்லாம் பண்ணினான். என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அது அத்தனையும் செஞ்சானாம். இத்தனைக்கும் அண்ணா தம்பி உறவு தான் வேணும் முறை. தர்மபுத்திரர் தான் பெரியவர், வயசுலையும் பெரியவர். துரியோதனன் சின்னவர். எப்போதுமே சின்னவாளுக்கு ராஜ்யம் கிடையாது. அதுக்காக அரக்கு மாளிகையில தீவெல்லாம் வச்சு அழிக்க பார்த்தான். ஒன்றும் நடக்கல. பகவான் கூட இருந்து அவளை ரட்சிச்சு திரௌபதி சுயம்பரத்திலையும் சுவாமி கூட இருந்து கொண்டு வந்துட்டாள். கல்யாணம் பண்ணி அவ பாண்டவாள் வந்துட்டாள் ஹஸ்தினாபுரத்துக்கு. அப்புறம் இஷ்டமே இல்லாத ராஜ்யத்தை ராஜ்யத்தை கொடுத்தா. யுவராஜ்யம்னு பேருக்கு அவன் யுவராஜாவா இருக்கணும், கண்ட்ரோல் தன் கையில வச்சுக்கணும்னு முழுக்க கொடுக்க இஷ்டம் இல்லாத திருதராஷ்டிரன் யுவராஜான்னு பேருக்கு இப்பெல்லாம் துணை பிரதமருங்கிறாலும், துணை முதலமைச்சர் அப்படிங்கிறாலும், அது மாதிரி பேருக்கு அவனை உட்காத்தி வச்சால். சுவாமி பார்த்தால் இது என்ன இப்படி கொடுத்துட்டு இருந்தா எப்போ முடியும்னு தனியாக ஒரு ராஜதானியை பண்ண சொல்லுவோம் தர்மபுத்திரனேன்னு. காண்டவவனம்னு ஒரு வனம், வெறும் காடு சர்ப்பங்கள் தான் அங்கே நிறைய இருந்தது. அந்த காண்டவவனம் தான் இப்போ டெல்லின்னு இருக்கே, அதுதான் காண்டவவனம். இந்திரபிரஸ்தம்னு இப்போ பேர். அக்னி பகவானை கொண்டு அர்ஜுனனுடைய ஒரு பலத்தினால அழிக்க சொல்லி இந்திரபிரஸ்தத்தை நிர்மாணம் பண்ணி ராஜசூய யாகம் நடத்தினாள். அதுல அசூயை வந்துடுத்து. யஜ்யம் பண்ணதுல யஜ்யம் பண்ணா காரணம் இல்லாத வரும் துவேஷங்கள். ஏன்னா நம்மளால பண்ண முடியல, அவர் பண்றாரே, அவருக்கு சாத்தியமாறுதேன்னு பெரிய காரியத்தை பண்ற வாழ்க்கை காரணம் இல்லாத துவேஷம் வரும். பெருசா ஒரு வீடு கட்டினேன்னு வச்சுக்கோங்க, உடனே 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிப்பான்.
என்ன எவ்வளோ மண் எவ்வளோ கல் வந்து இறங்குறது பாரு, இதெல்லாம் நார்மலாக சம்பாதிச்சு வராது, நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு ஆரம்பிப்பான். கிராமத்தில், அதுவும் கிராமத்தில் ரொம்பவே பேசுவாள், டவுனை காட்டிலும் ஏதாவது பேசிகிட்டே இருப்பா. அதுபோல பெரிய ராஜசூயம்ங்கிற பெரிய யாகத்தை சாதிச்சார் தர்மபுத்திரர். ராஜாக்கள்ல கொஞ்சம் அசூயை வந்துடுத்து. தன் கை யார் கை ஓங்குறதோ அவளை பார்த்தா கீழே இருக்கிறவாளுக்கு ஒரு சிரமம் வரத்தான் வரும். ஜீவ சுபாவம் இது. பிராணங்கள்ல தசவித பிராணன் இருக்கு. அதுல அசூன்னு ஒரு பிராணன், அதுலேருந்து கிளம்புறதான் இந்த பொறாமைகள். அதனாலதான் அசூயை அப்படின்னு பேர். அசூங்கிற பிராணன்லேருந்து கிளம்புறது இந்த மாத்சரியம், துவேஷங்கள், ஜலசிங்கிறாள் இங்கிலீஷ்ல. அந்த அசூயை வந்து அதுலேருந்து கிளம்பி நன்னார்காலேன்னு நினைச்சுட்டே இருக்கான். ராஜசூய யாகம் வேற பண்ணிவிட்டால் அதுல பல பேர்கள் இயற்கையாவே சத்ருவாயிட்டாள். இயற்கையிலேயே அசூயினால வெறுப்பை சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாள். தர்மபுத்திரர் யாரையும் வெறுக்கல்ல, அவர் அஜாத சத்ரு தான். ஆனாலும் இவாளுக்கு ஒரு காரணம் புரியாத ஒரு துவேஷம் கிளம்புறது. அதுல சிசுபாலன்னு ஒருத்தன், அவன் ஏற்கனவே பகவானுடைய துவேஷி. சபையில அவன் சுவாமிக்கும் வேற அக்ர பூஜை பண்ணிடலாம். ராஜசூயம் முடிஞ்சதும் சுவாமியோட துணையினாலதான் இத்தனையும் நடந்ததுன்னு சந்தோஷப்பட்டு, ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்தா உடனே சுவாமிக்கு ஒன்றும் ராதா கல்யாணம் பண்ணுவோம், ஏதாவது வெங்கடேஸ்வரருக்கு ஒரு தீபம் வைப்போன்னு வைப்பா இல்லையா? சுவாமிக்கு ஏதாவது குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவோம், நல்ல காரியம் நடந்திருக்கு. ஒரு கல்யாணமானா ஏதாவது பண்றா இல்லையா? பெரிய ராஜசூயம் நடந்ததும் தர்மபுத்திராதிகள் பெரிய சிம்ஹாசனம் போட்டு 32 படிக்கட்டுக்கு மேலே கிருஷ்ணனை உட்காத்தி வச்சு வனமாலை வைஜெயந்திஹாரங்கள்லாம் சாத்தி பட்டு பீதாம்பரங்கள்லாம் போத்தி சந்தனங்கள்லாம் பூசி குருவாயிருப்பனுக்கு முனிகணபவரிய சங்குலம் தஸ்ஸதசி யுதிஷ்டிர ராஜசூயேஷாம் அருகணமுபபேத இக்ஷணீயஹ மம திருஷி கோச்சர ஏஷா விராத்மா. பீஷ்மாச்சாரியால் சொல்றார். அங்க முனிகணங்கள்லாம் வியாசாதிகள்லாம் கூடியிருக்கு, ராஜாதி ராஜாக்கள்லாம் கூடியிருக்கு. முனிகணபவரிய சங்குலம் தஸ்ஸதசி யுதிஷ்டிர ராஜசூயேஷாம். எல்லாரும் ராஜசூய யாகம் பண்ண யுதிஷ்டிரனுக்கு ஜெயா விஜய் பவான்னு சொல்ல வேண்டி இருக்கே. தர்மபுத்திரர் சொன்னாராம், எனக்கு சொல்லாதீங்கோ, கிருஷ்ணனுக்கு சொல்லுங்கோ. எல்லாரும் துவாரகாதீசனுக்கு ஜெயா விஜய் பவான்னு சொல்லுங்கோ, பிருந்தாவன விஹாரிக்கு ஜெயா விஜய் பவான்னு சொல்லுங்கோ அப்படின்னு தான் எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சு பண்ணியிருக்கார் ராஜசூயம். அதனால தர்மபுத்திரர் என்ன சொல்றாரோ சபையில எல்லாரும் கேட்கணும். சபைக்கு நாயகனா இருக்கிற தர்மபுத்திரர் என்ன பண்ணார்? கிருஷ்ணனை உட்காத்தி வச்சு எல்லாரும் கிருஷ்ணனுக்கு ஜெய் போடுங்கோ, நந்தகுமாரன் வசுதேவகுமாரனுக்கு ஜெய் போடுங்கோ, துவாரகாதீசனுக்கு ஜெய் போடுங்கோ அப்படின்னு சொல்ல, முனிகணபவரிய சங்குலம் தஸ்ஸதசி யுதிஷ்டிர ராஜசூயேஷாம். இந்த ராஜசூய முடிவில் சிசுபாலன் பகவானை இயற்கையிலேயே வெறுப்போட இருந்தவன் திட்டிவிட்டான். ரொம்ப திட்டினதுல சுவாமி வந்து சக்கரத்தை எடுத்து அவனை பிரயோகம் பண்ணி வதம் பண்ணி விட்டா. அந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த சிசுபாலனுடைய தேஜஸ் பகவான்கிட்ட வந்து ஐக்கியம் மாறுது, அடைக்கலம் மாறுது, அவனுடைய ஆத்ம ஜோதி. இதை கண்டுட்டு தர்மபுத்திரர் கேட்கிறார், அவன் பிறந்ததுலேருந்து பகவானை துவேஷிச்சானே, அவனுக்கு எப்படி சாயுஜ்யம் கிடைக்கலாம் அப்படின்னு அங்க கூடியிருந்த ரிஷிகள்ல மத்தியில நாரதரை கூப்பிட்டு கேட்கிறா, இது எப்படி சாத்தியமாச்சுன்னு கேட்க, அப்பா பகவான் அடையிறதுக்கு பல மார்க்கம் இருக்குப்பா, காமாது துவேஷாது பயாது ஸ்னேகாது யதா பக்தேஸ்வரே மனஹான்னு சொல்லி அதுல துவேஷப்பட்டு அடைஞ்சவர்கள் ஹிரண்யகசிபு, ராவணன், ஹிரண்யாக்ஷன், இந்த சிசுபாலன், தந்தபக்தரன், கும்பகர்ணன் இவாள்லாம்னு சொன்னதுமே அந்த ஹிரண்யகசிபுனுடைய கதையை சொல்லுங்கோ அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்க, அங்கதான் நடக்கிறது இந்த பிரபஞ்சம். இந்திரபிரஸ்தம் ராஜசூயத்தினுடைய முடிவில் சிசுபாலவதமாய் பகவானே அங்க அக்ர பூஜையில உட்கார்ந்துருக்கே. தர்மபுத்திரா அந்த சபை எப்படி இருந்திருக்கும் மனசால இமேஜின் பண்ணி பாருங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மகர்ஷிகள் அங்க கூடியிருக்க, நூற்றுக்கணக்கான ராஜாக்கள் கூடியிருக்கே, பீஷ்ம துரோணாதிகள்லாம் அங்க இருக்கே. பகவானுக்கும் அங்க 32 படிக்கட்டுக்கு மேல சிம்மாசனம் போட்டு அக்ர பூஜையில உட்காத்தி வச்சிருக்கே. பாண்டவாள்லாம் கீழே நின்று ஜெயா விஜய் பவான்னு கிருஷ்ணனுக்கு கோஷம் சொல்ற காலத்திலே நாரதரை பார்த்து கேட்கிறாள் இந்த பிரஹ்லாத சரித்திரத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னதுமே, பிரஹ்லாதானுச்யதாம் தாத்தே ஸ்வதீதம் கிஞ்சிதுத்தமம் காலேனைதாவதாயுஷ்மன்னி யதசிக்ஷத்குரோர் பவானி. தர்மபுத்திரா, நீ படிச்ச படிப்புக்குள்ள எதை உயர்வுன்னு கேட்டான் ஹிரண்யகசிபு பிரஹ்லாதனை பார்த்து. அவன் ஹரிபஜனம் பண்றதுதான் ஜென்மா எடுத்ததோட பிரயோஜனம்னு சொல்லிவிட்டான்.
அதனால சண்டாமிற்கால்ட்டியே அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து ஒழுங்கா ராஜநீதியை சொல்லிக் கொடுங்கன்னு அவளை ஆக்ஞை பண்ணி திரும்பவும் 3 மாசம் 6 மாசம் அவ ராஜநீதி எல்லாம் சொல்லி கொடுத்து மாத்ருமிருஷ்டமலங்கிருதம் தைத்தியேந்திரம் தரிசயாமாசான் அவனுக்கு பரீட்சை எல்லாம் பண்ணி வச்சு ராஜநீதி எல்லாம் படிச்சுட்டான்ங்கிறத தான் தீர்மானம் பண்ணிட்டு அந்த சண்டனம் அமர்க்கணும் சுக்ராச்சாரியனுடைய பிள்ளைகள். சரி, இப்ப போய் ஹிரண்யகசிபுவை விடுவோம். அவர் ராஜநீதியிலேருந்து ஏதாவது கேள்வி கேட்டாரானா இவனும் சொல்லுவான், சந்தோஷப்படுவான். முன்னாடி இருந்த அந்த மனஸ்தாபத்தை போக்கின்னு விடுவோம். நம்ம மேல உள்ள சந்தேகத்தை கலங்கத்தை போக்கிண்டோமானால் இவனும் ராஜநீதி நன்னா சொன்னானா என்ன பண்ணுவான்? உடனே ஹிரண்யகசிபு ஒரு பொன்னாடையை போத்துவான், ஒரு முடிப்பு பண முடிப்பு கொடுப்பான். நன்னா பாடம் எடுத்திருக்கேன். இப்பெல்லாம் டீச்சர்ஸ் அவார்டுலாம் கொடுக்குறா இல்லையா? நல்ல நல்ல டீச்சிங் பண்ணாலானா அவளுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாள். ஹிரண்யகசிபு தான் ராஜா, ஹிரண்யகசிபுவோட ஸ்கூல் தான் அது. அங்கே தான் குழந்தை படிக்கிறான், பல அசுர குழந்தைகளோட பிரகலாதன். இப்போ போய் கேளுங்கோ ராஜநீதி நன்னா சொல்லுவான்னு வம்படியா இவாளே கொண்டு விட்டாலாம். இதையாவது பண்ணாமல் இருந்திருக்கலாம், சண்டாமல் இருக்காள். அவனுக்கு நம்பிக்கையே இல்லை, ஏதோ இவன் சொல்றானேன்னு கேட்டு வச்சான். ஹிரண்யகசிபு சொல்லு, உன் குரு சொல்லி கொடுத்ததுல எதை சொல்றேன், எதை வசத்தியா நினைக்கிறேன்? முன்னாடி எதை வசத்தியா நினைக்கிறேன்னு சொன்னான், இப்போ எதை சிக்ஷத் குருர் பவான்னு விட்டான். உன் குரு சண்டாமர்கால் சொல்லி கொடுத்ததுல எதை நீ நினைக்கிறே அதை சொல்லுன்னா குழந்தை உடனே நவீத பக்தியை சொல்லிவிட்டாள். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம். அந்த அசுரர்கள் விஷ்ணு பக்தியை சொன்னா சிரிப்பாலாம். யாராவது நெத்திக்கிட்டுண்டா சில ஆபீஸில் கேட்குறாலும் என்ன பெருசா போட்டுருக்கேன் நெத்தியில, ஏன் உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? வேலைக்கு வந்தால் வேலையை தானே பார்க்கணும். முள்ள முள்ள அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணி நம்ம மதத்தை பலகீனமாக்கற. கழுத்தில் என்னமோ போட்டுருக்கியேன்னு, என்ன பொண்டா உனக்கு என்ன, அவளோட தனி உரிமைங்கிறையோனும். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பேசுகிற? முள்ள முள்ள அப்படியே நம்ம நம்பிக்கை நமக்கே கொஞ்சம் மூலம் இப்போ தான் அரும்பு விட்டுருக்கு, நெத்திக்கிட்டு இருக்கணும், கழுத்தில் துளசி மாலை போட்டுக்கணும், ஏதாவது நமக்குன்னு உள்ள சத்தர்மத்தில் இருக்கணும்னு சொன்னால் அதை கலைக்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் களியில். எனக்கு இதெல்லாம் பண்ற ஒரு இடத்துல சப்தாகம் விடாமல் நடத்தின்னு இருக்கா. ரொம்ப ஸ்ரத்தையா நடத்துவாள், பல வருஷமா நடத்தின்னு இருக்கா. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. அவ பந்துக்களே முள்ள முள்ள கேட்க ஆரம்பிச்சுட்டாள். அவரே அவ கேரளாவா, நீ என்னத்துக்காக இதெல்லாம் கழிச்சு கூட்டுறாய்? உனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு சும்மா எதுக்கு சப்தாகம் பண்றாய்? தீட்சரை கூப்பிட்டு சும்மா சும்மா எதுக்கு பண்ணிட்டு இருக்காய்? நீ எங்கிட்ட சொல்லு, என்ன கஷ்டம்? நாங்க ஏதாவது பண்றோம். சப்தாகத்துல பகவான் பண்ணாததை இவா பண்ண போறாளாம். நான் ஏதாவது பண்றேன். அவருக்கு கஷ்டமும் இல்லை, கஷ்டத்துக்காக சப்தாகமும் பண்ணல. அவருக்கு கிருஷ்ணனிடத்துல ஒரு அன்பு வந்துடுத்தோ, நம்மளோட ஒரு சம்பந்தம் அதனால கிடைச்சதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். உங்களால தான் எனக்கு பாகவதம் பரிச்சயமாச்சு, எனக்கு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தவர் நீங்க தான் சொல்லிகிட்டே இருப்பார். பாகவதத்தை அவரும் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். மாமியும் ஒரு அத்தியாயம் ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டார். பந்துக்கள் விட மாட்டேங்கிறார். அதுல ஒரு கஷ்டம் என்னன்னா, இவர் நடத்துற சப்தாகத்துக்கே 3 வேளையும் சாப்பிட்டுட்டு கேட்கறது. அவரை சப்தாகத்துக்கே வருது, கதையெல்லாம் ஒரு இது கிடையாது, பரிச்சயம் கிடையாது, பாராயணமும் தெரியாது, சும்மா தானே இருக்கா. சாப்பிட்டதுக்கு ஏதாவது பேசணுமோனோ அவர்கிட்ட போய் என்னதுக்காக சும்மா சும்மா பண்ணிகிட்டே இருக்காய், தீட்சரை கூப்பிட்டு பண்ற, செலவு நிறைய ஆகுமே, உனக்கு என்ன சிரமம் சொல்லும், என்ன கஷ்டம் இப்போ உனக்கு, எதற்காக கழிச்சு கூட்டுறாய்? அவரே இதை சொல்லி காமிச்சார் என்கிட்ட. இப்படி எல்லாம் கேட்குறாள்னா, நான் ஏதோ கிருஷ்ணனுக்கு பிரீதியா பண்ணணும்னு உங்களை கூப்பிட்டு நடத்தின்னு இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறாள் பந்துக்கள். இது கிரிட்டிசைஸ். இதெல்லாம் கலியினுடைய லட்சணம். கலிக்கு என்ன லட்சணம்னால், எங்க கலகம் இருக்கோ அங்க களி இருப்பான்னு விட்டா. துருக்திஹி சொசா கலிஹின்னு விட்டா பாகவதத்துல. இந்த துருக்தியா பேசுறது, கலகம் பண்றது, இதெல்லாம் கலியை சேர்ந்தவாளா. கலியோட சகோதரி தானாம் துருக்தி. துருக்திஹி சொசா கலிஹின்னார் நாரதர் தான் சொன்னார். இது துருக்திஹி சொசா கலிஹி. சிஸ்டர் கன்சர்ன்கிறாலும் கம்பெனிகளில் கூட அது மாதிரி கலியோட சிஸ்டர் கன்சர்னா இந்த துருக்தி. கலகம் தான் கலியோட லட்சணமா. பொய் பொணச்சுருட்டு கலகங்கள் இதெல்லாம் சண்டை சச்சரவு இதெல்லாம் கலியோட லட்சணம். அதை நியாயப்படுத்தி துருக்தியா பேசுறதெல்லாம் கலியோட சகோதரியோட வேலையா. இதெல்லாம் சொல்லியிருக்காள் பாகவதத்துல. கொஞ்சம் கொஞ்சம் அனர்த்த பரம்பரைன்னு மைத்ரேய சுவாமி விதுரருக்கு சொல்றார். இதெல்லாம் துருவ சரித்திரத்தினுடைய ஆரம்பத்துல சுராரீணாம் ஹாஸ்யம், அசுரர்கள்லாம் கைகொட்டி சிரிக்கிறாளாம். ஹரிமாஸ்ரயேதான்னு ஹிரண்யகசிபுட்ட பிரகலாதன் சொல்றதே,
என்னது இது, இரண்யகசிபு ஊரெல்லாம் விஷ்ணுவை கொண்டாடக்கூடாதுங்கிறான், இவன் ஹரிமாஸ்ரயதாங்கிறானே, அசுர குலத்துல பிறந்தவன் இப்படி பேசுறானே. சுராரி நாம் ஹாஸ்யம், எல்லாரும் பரிகாசம் பண்றாளாம். யார பரிகாசம் பண்ணா? நம்பூதிரி சொன்னார், தவச்சரண தாஸ்யம் நிஜ சுதே, உங்களையே நம்பி இருந்த பிரகலாதனை இப்படி எல்லாரும் சிரிச்சு கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணே. அதுலயே இன்னும் ஜாஸ்தி ஆயிடுதான் ஹிரண்யகசிபுவுக்கு. பிரகலாதன் சொன்னதோட இல்லாம இவன் கூட்டங்கள் வேற பரிகாசம் சிரிச்சு பண்ணி கிண்டல் பண்ணி விட்டா. என்ன இவன் இவன் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் விஷ்ணு பக்தி பண்ணக்கூடாதுன்னு, இவன் புள்ள வந்து விஷ்ணு பஜின்னு சொல்றானே. சதிருஷ்டுவா துஷ்டாத்மா, அசத்துக்கு கொஞ்சம் கிளப்பி விட்டா போறோமோனோ உடனே கிளம்பிவிடும் அந்த துஷ்டாத்மா. நம்பூதிரி சொல்றா. இதை பார்த்துட்டு குருவை கூப்பிட்டு கண்டிச்சா. குருபிரசி சிக்ஷச்சிரமமும் குரு புரோக்தம் சாசா விதமிதம் அபத்ராய திருடம் இதி அபாகுர்வன் சர்வம் தவ சரண பக்தீவ வவருதே. உன்னே குருக்கள் நிர்பந்திச்சு ராஜநீதியை சொல்லி கொடுத்தா. இது அசாரம்னு தெரிஞ்சுதான் பிரகலாதனுக்கு. இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு, பகவான் தான் லட்சியம்னு ஆனா எனக்கு என்னத்துக்கு இந்த வரவு செலவு கணக்கு, லாபம் நஷ்டம், வேண்டியவாள் வேண்டாதவாள், இது என்னத்துக்கு? அபாகுர்வன் சர்வம், இதெல்லாம் வேண்டாத நேரத்தை பகவானை மறக்கிறதுக்காக ஏற்பட்டது இதெல்லாம். வீண் பேச்சு பகவத் விஷயத்தை தவிர எதுல நம்ம பொழுதுபோக்கினாலும் பெரிய நஷ்டம்தான், பெரிய கஷ்டத்துக்கு ஹேத்துதான். அது வேண்டாம். அதீதேஷு ஸ்ரேஷ்டம் கிமிதி பரிபிருஷ்டே தனயே பவத் பக்திம் வர்யாமபிகததி பரியாகுலதிருதி. திரும்பவும் இந்த சண்டாமர்கால் கொண்டு போய் நிறுத்தி, ஹிரண்யகசிபுவை கேளுங்கோ, இப்ப கேளுங்கோ, அவன் சரியா சொல்லுவான் சாமதான பேத தண்டத்தெல்லாம்னு சொல்லு, உன் குரு என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னு ஹிரண்யகசிபு கேட்க, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம், 9 வித பக்தியை சொல்றது குழந்தை பிரகலாதன். இவன் சண்டாமிற்கால குருன்னு நினைச்சிட்டு அவர் சொன்னதை சொல்லுன்னா, நல்ல வேலை சண்டாமிற்கால் சொல்லி கொடுத்ததை சொல்லுன்னு சொல்லாம இருந்தான் ஹிரண்யகசிபு. குழந்தை மேல தப்பு இல்லை, கேள்வி கேட்கிற வாழ்க்கை தானே இருக்கு குறை. சண்டாவிற்கால் சொல்லி கொடுத்ததை சொல்லுன்னு சொல்லியிருந்தா அவர் ராஜநீதி தான் சொல்லியிருப்பா. உன் குரு சொல்லி கொடுத்ததை சொல்லுன்னதும் அவர் மனசுல குரு நாரதரை தான் நினைச்சுட்டு இருக்கார். இவன் சண்டாமர்கால் பிரகலாதன் குருன்னு நினைச்சா அவர் என்ன பண்ணுவார்? பிரகலாதன் மேல எப்படி தப்பாகும்? இதான் அபிப்பிராயம். நம்மளா ஒரு அபிப்பிராயத்தை பிரத்தியார் மேல நினைச்சுக்கிறது, அது மாறி போயிடுதுன்னா அவா சரியில்லைங்கிறது. இதான் லோகத்துல உள்ள அஜ்ஞானத்தினுடைய அடையாளம். அவா சரியா தான் இருக்கா, நம்ம பண்ண கணக்கு தானே தப்பு, நம்ம அபிப்பிராயம் தானே முதல்ல சரியா கெஸ்ஸிங் பண்ணல. உன் குரு சொல்லி கொடுத்ததை சொல்லுன்னதும் குழந்தை தெளிவா இருக்கார், தனக்கு நாரதர் தான் குரு, அவர் சொல்லி கொடுத்தது தான் மார்க்கம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ. சில சமயம் பார்த்தோம்னா குழந்தைகள் தெளிவா இருக்கும், பெரியவாள் நமக்கு தான் புத்தி கலக்கம் இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா குழந்தைகள் சொல்றது ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். அவ சொல்றத பார்த்தோம்னா நமக்கு தான் இன்னும் அவள்கிட்ட ஏதாவது கத்துக்கணுமோன்னு நமக்கு தோணும், அந்த அளவுக்கு இருக்கு. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம். இந்த 9 வித பக்தியை சொல்றார். அந்த 9க்கும் பாகவதத்துல 9 பேர்களை சொல்றது அழகான ஒரு ஸ்லோகம். விஷ்ணோஸ்து ஸ்ரவணே பரீட்சித பவதி வையாசகி கீர்த்தனே பிரஹ்லாத ஸ்மரணே ததங்கிரி பஜனே லக்ஷ்மீ பிருது பூஜனே அக்ரூரஸ்துபிவந்தனே ச கருடோ தாஸ்யே சகித்வேர்ஜுனஹ சர்வஸ்வாத்ம நிவேதனே பலிரபூத் கைவல்யமேஷாம் பலம். வெறுமனே சிரவணம் கீர்த்தனம்னு சொன்னா புரியாதோ? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி சொன்னோமானா, ஒரு எக்ஸாம்பிளோட எந்த விஷயத்தையும் சொன்னா புரியுமோனோ. சிரவண பக்தின்னு ஒரு பக்தி இருக்கு பாடினார் பிரகலாதன். சரி, கதை கேட்கறது சிரவணம், நாம சங்கீர்த்தனம் கேட்கறது தான், வாயால சொல்றது இல்லை. சிரவணம் தான். தூங்கி போயிடாதே, பொறுப்பா கதையில மனசை அங்கங்க விட்டுடாதே, கதையை மாத்திரம் பெரியவாள் முகத்தை பார்த்து கேட்கறது ஒரு பக்தி. அங்கங்க வேடிக்கை பார்க்காம, அவளுக்கும் சித்த விக்ஷேபத்தை கொடுக்காம, இவா பண்ற சேட்டையை பார்த்தா அவளே என்ன சொல்லிட்டு இருக்கோன்னு சில பேருக்கு சில இடத்துல மறந்து போயிடும். இப்ப நான் ராமாயணம் சொல்றேன்னா பாகவதம் சொல்றேன்னான்னு தட்டுக்கிட முடியுமா? முன்னாடி உட்காந்து பண்ணிட்டு இருப்பா.
அப்படியெல்லாம் இல்லாம ஏகாகிரத்தோட கூட முகத்தை பார்த்து கேட்டோமானால் அதுக்கு சிரவண பக்தின்னு பேர். விஷ்ணோஸ்து ஸ்ரவணே பரீட்சித பவதி. அப்படி சிரவணம் பண்ணியே க்ஷேமம் அடைஞ்சவாள் உண்டோ? சிரவணம்னு ஒரு மார்க்கம் சொல்லிவிட்டார் பிரகலாதன். அப்படி க்ஷேமத்தை அடைஞ்சவாள் உண்டோ? நேத்திக்கே சொன்னேன், 9 படிகளாகவும் இருக்கு. சோபானமாய் கேட்கறதுனால கீர்த்தனத்துல ருச்சி வரும், கீர்த்தனத்தினால ஸ்மரணம் வரும், ஸ்மரணத்தினால பாத சேவனம் வரும்னு நேத்திக்கு அந்த வழியே சொன்னேன். இன்னைக்கு ஒரு மார்க்கமுமே பகவான்கிட்ட கொண்டு போய் விட்டுடும். நமக்கு திருப்பதியில 4-5 வழி 8 வழி வச்சிருக்காளோ. வைகுண்ட துவாரம்னு ஒன்று வச்சிருக்கா, அப்புறம் அலிபேரி துவாரம்னு ஒன்று வச்சிருக்கா, அப்புறம் அந்த பெரிய பாதையில வரவாளுக்கு அவளுக்கு ஒரு துவாரம்னு வச்சுட்டு இருக்கா. எல்லாம் சேர்ற இடம் வெங்கடேஸ்வரருடைய டிக்கெட்ல வரவாள், கல்யாணோத்சவத்துல வரவாள், எல்லாருக்கும் ஒரு மார்க்கத்தை வழியா உள்ள விடுறா. ஆனா வரது என்ட்ரன்ஸ் கடைசியில வரதே எல்லாரும் கொடிமரத்து வழியா பெருமாள்கிட்ட உள்ள போயிடுறா. அதுபோல சிரவணம்னு ஒரு மார்க்கம், அதுவே பகவான்கிட்ட கொண்டு விட்டு. கீர்த்தனம்னு ஒன்று, அதுவே பகவான்கிட்ட கொண்டு. செய்யறத உண்மையா செய்யணும், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி செய்யணும். என்னை போல யார் செய்ய முடியும்னு நினைச்சுட்டானா அது சாதனமாயிடும். அதுக்கு பல ஜென்மம் ஆகும். ஒரு சின்ன அபிப்பிராயத்துல மாறி போயிடும். பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானமான்மான் பிரபத்தியத்தேன்னு சொல்றாரு இல்லையா கீதையில. பல ஜென்மம் ஆகும் என்னை அடையறதுக்கு சாதனம் பண்றவன் ஒரே ஜென்மால அடைய முடியாதுன்னு சொல்றாரு இல்லையா. அது யாரோட காரியம்னால் சாதன பக்தியில இருக்கிறவன். சாதன பக்திங்கிறது நான் எப்படி கதை கேட்கறேன் பாத்தியா, நான் எப்படி கதை சொல்றேன் பாத்தியான்னு அதுல அபிமானத்தோட கூட செஞ்சானால் அது சாதனம் ஆயிடும். செய்யறதையே இது நான் செய்யலையே, பகவான் தான் எனக்கு உள்ள இருந்து சொல்றார். என்னால் பேசணும்னு நினச்சா பேச முடியுமா? அதுவும் பாகவத ஸ்லோகங்கள் நாராயணியம்னு நானும் எல்லாம் ஒரு ஸ்லோகமாக சொல்கிறேனே, சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருமா? படிக்கலாம். ஞாபகத்துக்கு வர்றது என்னமோ ததாமி புத்தி யோகம் தான் பகவான் தானே கொடுக்கணும். உள்ளே இருந்து சுவாமி தானே சொல்கிறார், நம்ம வாக்கில் இருந்து செய்யறதையே இது பகவான் செய்கிறார் நான் செய்யலேன்னு அதில் அபிமானம் இல்லாத பற்று இல்லாத செஞ்சானா ஒரே ஜென்மால மோட்சம். அதுக்கு தான் சரணாகத்தின்னு பேர், பிரபத்தின்னு பேர். இது பும்சா அர்ப்பிதா விஷ்ணு அப்படின்னார் பிரகலாத சுவாமி. நீ செய்யறத முன்னாடியே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி விடுற. ஒரு பையன் வேலை செய்யறான், செஞ்சாலும் அதோட பலன் அப்பா அம்மாவுக்கு தான், அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியது நம்ம கடமைன்னே அவன் செய்யறான். ஒரு மனைவி செய்யறால் கணவனுக்கு வேண்டியதெல்லாம், பலன் ஒரு கால் கணவன் அனுபவிச்சாலும் என்னுடைய கடமையை நான் செய்யறேன் அப்படின்னு செஞ்சுடுறாள் இல்லையா. கணவனுக்கு பிரீத்தியா இருக்கணும் நான் செய்யறேன்னு செய்யறாள் இல்லையா. மாதா பிதாக்கள் அது போல குழந்தையில வளர்க்கிறா, என்னோட கடமைன்னு வளர்த்துட்டாளானால் இதோட பலன் தனக்கு இல்லை அப்படின்னு அந்த பற்றுதல் இல்லாத செஞ்சுட்டாளானால் அதுவே நமக்கு சீக்கிரம் விவேகத்தை கொடுத்தோடும். அதுபோல செய்யற காரியத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடணும். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ விஷ்ணோஸ்து ஸ்ரவணே பரீட்சித பவதி. செய்யறதுல நான் செய்யறேன்னு கொஞ்சம் அந்த அபிமானத்தை சேர்த்து விடாதபடிக்கு, செய்யறதெல்லாம் அவன் தான் செய்யறான் எனக்குள்ள இருந்துங்கிற நினைவோட கூட செஞ்சோமானால் சீக்கிரம் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்தி நிகச்சதி அப்படின்னு கீதையில சொல்றா போல சீக்கிரம் அவன்கிட்ட விடலாம். படியேறியும் மாடிக்கு போகலாம், லிஃப்ட்லையும் போகலான்னு 2 பாதை வச்சிருக்கா இல்லையா. படியேறி போனாலும் மாடிக்கு போயிடலாம், லிஃப்ட்ல போனாலும் போகலாம். படியேறி போனால் சிரமம் உண்டு, முழங்கால வலிக்கும். 4 மாடி ஏறணுமானா, அது பம்பாய் மாதிரி ஊர்கள் போனோம்னா 20 மாடி இருக்கும், 25 மாடி இருக்கும் லிஃப்ட்டில். நடந்து போய் எப்படி சாத்தியப்படும்? லிஃப்ட்டுன்னா 2 நிமிஷத்துல கொண்டு விட்டுடும் 20வது மாடி 18வது மாடி கொண்டு விட்டு. பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி பண்றது லிஃப்ட்ல போறா போல, நானே பண்றேன்னு நினைச்சிட்டு போறது படியில போறா போல. 2 மாடிக்கு தான் போறது. இது கொஞ்சம் லேட் ஆகும், பரிசிரமம் கூட. பகவான் தான் பண்றான், நான் பண்ணலேன்னு லிஃப்ட்ல ஏறி நின்றுட்டா அது கொண்டு போய் 20வது மாடியோ 22வது மாடியோ அமுக்கிவிட்டா கொண்டு சேர்த்துடுறது பாருங்க, சிரமம் இல்லாத. அதுபோல பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி பண்ணி செய்யணுமா எது செஞ்சாலும். இது பும்சார்பிதா விஷ்ணு. அப்படி சிரவணம் பண்ணி க்ஷேமத்தை அடைஞ்சவாள் உண்டோன்னால் பரீட்சித் ராஜன். விஷ்ணோஸ்து ஸ்ரவணே பரீட்சித பவதி. ஒரு ஆச்சரியம், பாகவதம் சொல்ல வந்த சுகாச்சாரியாலும் ஆத்மார்த்தமாக தான் சொல்ல வந்தான், சம்பாவனைக்காக சொல்லல. ராஜா ஏதான்னு தன்னை பகுமானம் பண்ணுவான், ஒரு சிம்மாசனம் போட்டு உட்காத்தி வைப்பான், சந்தனம் பூசுவான், சாமரம் போடுவான், கொடை பிடிப்பான், 4 பேர் முன்னாடி பகுமானமா ஆக்குவான்ங்கிறதுக்காக ராஜாக்கு கதை சொல்ல வரல. இன்னொரு ஆச்சரியம், பரீட்சித் ராஜன் ராஜாவா இருக்கிறதே சொல்ல வரல சுகாச்சாரியா.
எல்லாத்தையும் உதறிவிட்டு கங்காதீரை ஓடி வந்த நாழிக்கு தான் வந்து அபயம் கொடுக்குறான். அப்போ ராஜகீயமா அவர் எதுவும் எதிர்பார்க்கலன்னு சொல்ல வரத்தையே தெரிஞ்சு விடுறதோன்னு. இப்ப பரீட்சித்துக்கு பாகவதம் சொல்லணும்னு சுகார் நினைச்சிருந்தார், ஆனால் அதனால கொஞ்சம் வேணும் லாபத்தை எதிர்பார்த்திருந்தார். ஆனால் நேத்திக்கு அவர் ராஜாவா இருக்கிற காலத்துல சபையில போய் சொல்லியிருப்பார். அவன் பட்டு சாதரா போத்துவான், தட்டு நிறைய சொர்ணத்தை சன்மானம் பண்ணுவான், பாத பூஜை பண்ணுவான். அதை எதையுமே எதிர்பார்க்கல சுகாச்சாரியா. அப்போ சொல்றவர் அவர் எதையுமே எதிர்பார்க்கல, அவரும் பகவத் கிருபைக்காக தான் சொல்றார். ராஜாவும் பகவானுடைய அனுகிரகம் கேட்கணும்னு தான் கேட்டா. ஆனா ஒரு ஆச்சரியம், 7 ஆளால் மோட்சம் பரீட்சித்துக்கு ஆயிடுத்து. சுகர் இங்கேதான் இருக்கா. கதை சொன்ன சுகர் பூலோகத்துல தான் இருக்கா. அவர் அப்புறம் தான் முக்தி அடைய போறா. முதல்ல யாருக்கு கிடைச்சது பாக்கியம்னால் பரீட்சித்துக்கு கிடைச்சது. இதுல இருந்து இன்னொரு விஷயமும் தெரியறதுனால், கீர்த்தனத்தை காட்டிலும் இன்னும் முன்ன கொண்டு பகவான்கிட்ட சேர்க்கிறது சிரவணம். கதையை கேட்ட பரீட்சித்தும் சரி, சொன்ன சுகரும் சரி, பகவத் கிருபைக்காகத்தான் வேண்டி சொன்னால், முதல்ல க்ஷேமத்தை அடைஞ்சது யாருன்னால் சிரவணம் பண்ணவர் பரீட்சித்து தான். அதனாலதான் முதல்ல சிரவணம்னு வச்சா, அப்புறம் கீர்த்தனம்னு சொன்னான். முதல்ல கீர்த்தனம் சொல்லுனா, கீர்த்தனம் பண்ணாதானே சிரவணம் பண்ண முடியும். முதல்ல கீர்த்தனம் ஏ நம்பர் போட்டுவிட்டு பி நம்பர்ல சிரவணம்னு போடலாமே. பலன்ல இவர் முந்திகளாலாம். சிரவணம் பண்றவாள் சீக்கிரம் பகவத் பிரசாதத்தை அடையிறாளாம். அதுக்கு யார் உதாரணம்னால் பரீட்சித்தே உதாரணம். அவர் ஒரு ஜபம் பண்ணல, ஒரு ஹோமம் பண்ணல, ஒரு யோகம் பண்ணல, ஒரு யாகம் பண்ணல, 7 நாளைக்கு காதை கொடுத்தார் சுகாச்சாரியால்ட்டு. ஆனா ஒரு வார்த்தை சொன்னார், என் பகவானே உங்களை அமைச்சு வச்சிருக்காள் என்னுடைய க்ஷேமத்துக்காக. பைத்ருஷ்வசேய பிரீத்தியர்த்தம் தத்கோத்திர சியாத்த பந்தவா. அந்த விசுவாசத்தோட கேட்டா. நீங்களா வரணும்னா வருவேலா? எனக்கு ஒருத்தர் பாகவதம் சொல்லுங்க வாங்கோன்னா கிடைச்சிடுவாளா எல்லாருக்கும்? நீங்க எனக்கு வந்திருக்கேலானாலும் எங்க பெரியவாள்லாம் பண்ண புண்ணியம், எங்க பெரியவாள்கிட்ட பகவான் வச்சதான அனுகிரகம், அந்த குருவாயிரப்பனா பார்த்து உங்களை அமைச்சிருக்கான்னு எனக்கு பாகவதம் சொல்லேன்னு நினைச்சாராம். அது மாதிரி நினைக்கணும் பாகவதம் சொல்றவாள். ஏதோ நான் ஏதோ கொடுத்தேன், அவர் ஏதோ சொல்லிவிட்டார், நடந்துடுத்துன்னு நினைக்க கூடாதான். என்னோட குலதெய்வம், என்னுடைய பித்திருக்களோட புண்ணியம் பகவானா பார்த்து ஒரு குருட்ட கொண்டு சேர்த்தா பாகவதம் கிடைச்சதுன்னு அப்படின்னு நினைக்கணுமா? பரீட்சித்து அந்த மனோபாவத்தோட கேட்டார். அப்புறம் அவர் கொஞ்ச நாள் கதை கேட்க ஆரம்பிச்சு 2-3 நாள் கழிச்சு சொல்றார், எனக்கு தக்ஷகன் வருவான், பாம்பு கடிப்பான்கிற பயமும் போயிடுத்துங்கிறார். கதை கேட்டதுல பின்ன என்ன எனக்கு தோன்றதுன்னால், எனக்கு எத்தனை தக்ஷகன் வேணாலும் கடிக்கட்டும், கவலைப்படாதேன்னு சொல்ற உங்களை போல சாதுக்கள் என்னோட எப்போதும் கூட இருக்கட்டும். நான் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறேன், எனக்கு எத்தனை ஜென்மா வேணாலும் வரட்டும், வர ஜென்மால எத்தனை தக்ஷகன் வேணாலும் கடிக்கட்டும், ஆனால் என்னை கவலைப்படாதேன்னு சொல்றதுக்கு சாதுக்கள் உங்களை போல ஒருத்தரை என்னோட கூட இருந்தா எனக்கு அதுவே போரும் அப்படின்னு விட்டா. கவலையை கொடுக்கிறவாள் தானே லோகத்துல இருப்பாள், கவலைப்படாதேன்னு சொல்ல யார் இருப்பா? ஆச்சாரியன் தான் சொல்லுவார். பகவான் கோவில்ல போனோமானா அவர் அபயம் கொடுக்கிறார், வரதராஜன் ரங்கநாதன். சாதுக்கள் அவர் பேசாத பகவான், பேசுற பகவான் ஆச்சாரியன். கவலைப்படாதேன்னு வாயிட்டும் சொல்லி கையாலையும் காட்டுவார் அபயம். பிரகலாத இந்த சிரவண பக்தியிலே பரீட்சித்து சொல்றார், உங்களை போல உள்ள சாதுக்கள் எனக்கு எப்போதும் இருக்கட்டும் என்னோட கூட, நான் வேற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், சாதுக்கள் என்னோட துணைக்கு இருந்தாலானால் எனக்கு அதுவே பெரிய ஜென்ம லாபம்னு விட்டார். பயந்துட்டு தான் கதை கேட்க வந்தார். 1-2 நாள்ல அவருக்கு பயம் போயிடுது. நமேசவ பராயந்தி பிரம்மன் அனசனாதமி. எனக்கு இப்ப தக்ஷகம் கடிப்பாங்கிற பயமும் இல்லை, நிர்ஜலமா கதை கேட்டார். அவர் சாப்பிடல தூங்கல்ல. பரீட்சித்ராஜன் 7 நாள் நிர்ஜலமா கேட்டார். அனசனம்னு பேரு உபவாசத்துக்கு. பிரம்மன் அனசனாதமி. நான் சாப்பிடவும் இல்லை, அந்த கவலையும் எனக்கு இல்லை. அந்த வேலை வந்துருதுன்னா கவலை வந்துருமோனும், ஐயோ இப்போ அடுத்தது சாப்பிடணுமேங்கிற கவலை வந்துருமோனும். சாப்பிட்ற வேலை வந்துதானா எனக்கு அந்த கவலையும் இல்லை. தக்ஷகன் எப்போ வருவானோ கடிப்பானோங்கிற பயமும் இல்லை. எதனால இல்லைன்னால் பிபதோச்சுத பீயூஷம்னா, அச்சுதனுடைய கதாமிருதத்தை நீங்க சொல்லிண்டே இருக்கேன், நான் அதை குடிச்சுட்டே இருக்கேன், எனக்கு என்ன கவலை அப்படின்னு விட்டார் பரீட்சித்ராஜ். சிரவணத்தினாலேயே அந்த விசுவாசம், சிரவணம் பண்றதையே தூங்கி விழிஞ்சுட்டு ஆடிய செஞ்சுட்டு கேட்காம கதையே அந்த விசுவாசத்தோட சொல்றவர்கிட்டையும் பகவானிடத்திலையும் அந்த மார்க்கத்திலையும் விசுவாசம் வச்சதுனால கதை சொன்ன சுகர் கீழே கங்கை கரையில இருக்கா. பரீட்சத்துக்கு வைகுண்டத்துலேருந்து விமானம் வந்து சுகருக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டார். நான் போயிட்டு வரேன்னு வைகுண்டம் போயிட்டார். முதல்ல பரீட்சத்துக்கு தானே மோட்சம். விஷ்ணோஸ்து ஸ்ரவணே பரீட்சித பவதி. சிரவணத்தினாலேயே க்ஷேமத்தை அடைஞ்சார் பரீட்சித். 2வது சாதனம் எதுனால் வையாசகி கீர்த்தனே.
கீர்த்தனத்தினால க்ஷேமத்தை அடைஞ்சவாள் சுகாச்சாரியா. அவருக்கு வேற எந்த காரணமும் இல்லையாம் பாகவதம் சொல்றதுக்கு. ஆனா ஊர் ஊரா போய் எதற்காக சொன்னால் பாகவதம்னா நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா. காரணத்தையும் பாகவதமே சொல்றது. 10 சாதுக்களை பார்க்கலாம் பாகவதம் சொல்றதேன்னு போனாராம். பாகவதம் சொல்ல நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா. கதை சொல்றேன்னு வந்தா கதையில ஆசை உடைய 10 சாதுக்கள் வருவாள். பகவான ஹிருதயத்துல வச்சுட்டா தானே கதை கேட்க வர முடியும். சுவாமி நினைவோட தானே கதை கேட்க வர முடியும். அப்ப பகவான ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்கிறவாள் 10 சாதுக்களை பார்க்கலாமே, அவளோட சமாகமம் கிடைக்குமேன்னு சுகர் கதை சொன்னாராம் ஊர் ஊரா போய். நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா. விஷ்ணுவை எப்போதும் ஹிருதயத்துல தூக்கிண்டு நடமாடுறவாள் விஷ்ணு ஜனங்கள். அந்த விஷ்ணு ஜனங்கள்கிட்ட ஒரு பிரியமாம் சுகருக்கு. வையாசகி கீர்த்தனே பிரஹ்லாத ஸ்மரணே. 3வது ஸ்மரண பக்தி. இந்த நவவித பக்தியை சொல்லி கொடுத்த பிரஹ்லாதனை விட்டுடலாமா? சிரவணம் கீர்த்தனம்க்கு 2 பேர் சொல்லிட்டேன், பரீட்சித்து சுகர்னு. ஸ்மரணத்துக்கு யாருன்னால் பிரஹ்லாத ஸ்மரணே. எங்கேயும் நாராயணன் இருக்கார், தூண்ல இருக்காரான்னு ஹிரண்யகசிபு கேட்க, தூண் என்ன, நீ சொல்ற சொல்லிலும் உளன்னா. தமிழ்ல சொன்னார், நீ சொல்லும் சொல்லிலும் உளன்னம். குழந்தை பிரஹ்லாதன் தூண்ல தான் இருக்கான், துரும்புல தான் இருக்கான்னு இல்லை. நீ சொல்றையே அந்த சொல்லு, இந்த சொல்ல யார் சொல்றா? நீ சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உள்ள இருந்து அந்த பரமாத்மா இருந்ததுனால தானே உன் நாக்கு பெறல்றது சொல்றேன். அப்ப பரமாத்மா தானே இந்த சொல்லுக்கு காரணம். அப்ப நீ சொல்லும் சொல்லிலும் உளன் அப்படின்னு தான் பாட்டு. அப்ப எல்லா இடத்துலையும் சர்வத்திர பிரம்ம தரிசனம் பிரஹ்லாதனுக்கு. எங்கேயும் பகவானை பார்த்தார், பகவானே நினைச்சிட்டு இருந்தார், சாப்பிட்டாலும் தூங்கினாலும். நேற்றுக்கு முந்தா நாள்லாம் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டோம். பிரஹ்லாத ஸ்மரணே. 4வது பாத சேவனம். ததங்கிரி பஜனே லக்ஷ்மி. எப்பொழுதும் காலை பிடிச்சிருந்து பாத சேவை பண்றவள் மகாலட்சுமி. பார்க்கடல்லையா இருக்கட்டும், நேதிக்கு ருக்மிணி கல்யாணம் படித்தோம். ருக்மிணி கல்யாணத்துலேயும் அவள் சொல்றா, உன் சரண சேவை வேணும், அதற்காக தான் நாம் ஆசைப்படுறேன். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுன்வதாந்தேன்னு 7 ஸ்லோகங்கள் பாடுறதே. கடைசி ஸ்லோகத்துல சொல்றா, யஸ்யாங்கிரி பங்கஜ ரஜஸ்னபனம் மஹம் தஹா வாஞ்சந்தி உமாபதிரிவ ஆத்மதமோபஹத்யை யஹ்யம்புஜாக்ஷணலபேத பவத் பிரசாதம் ஜஹ்யாமசூனி விரதகிருஷானி சதஜன்மபிஸ்யாதி. எந்த சரணத்திலேருந்து கங்கை பரப்பிட்டால்னு மகான்கள்லாம் ஓடி ஓடி போய் சேவிக்கிறாலும், கங்கா ஸ்நானம் பண்றாலும், யஸ்யாங்கிரி பங்கஜரஜஸ்னபனம் மஹம் தஹா. எந்த சரணத்திலேருந்து கங்கை கிளம்பினால்னு கங்காதரன், சந்திரசூடன், உமாகாந்தன், பசுபதி, தேவதேவன், மகாதேவன் தன் தலையில வச்சுன்னு ஆடுறானோ. சிதம்பரத்துல நர்த்தனம் பண்ணா கூட தலையில இருக்கிற கங்கையை கீழே இறக்கி வைக்கிறது இல்லையா? தலையில கங்கையை வச்சுட்டே ஆடுறாரான்னு நர்த்தனம். தலையில சந்திரன் இருக்கால், கங்கை இருக்கால், அதோடையே நர்த்தனமா. வாஞ்சம் தீ உமாபதிரிவ ஆத்மதமோபஹத்யே. ஆசையோடு கூட வச்சுட்டு இருக்காளாம். பாரம்னு வச்சுக்கலையாம் பரமேஸ்வரன். கங்கைய ஆசையோடு வச்சுட்டு இருக்காராம். அப்பேற்பட்ட எந்த சரணத்திலேருந்து கங்கை கிளம்பினாலும் பரமேஸ்வரன் வச்சுட்டு இருக்காலும், எந்த சரணத்திலேருந்து கங்கை கிளம்பினாலும் மகான்கள்லாம் ஹரித்வாரத்திலையும் தேவப்பிரயாகையிலையும் ரிஷிகேஷத்திலையும் போய் போய் ஸ்நானம் பண்றாளோ. 10,000கணக்கான அது கும்பமேளான்னு வந்துட்டா ஹரித்வாரங்கள்லாம் 30 லட்சம் பேர் ஸ்நானம் பண்ணுவா மணிக்கு. ஓடி ஓடி போய் ஸ்நானம் பண்றாளோ. கருட சேவையில பெருமாள் பரப்பிட்டார், அதை போய் பார்த்தால்னா கூட ஆச்சரியமா இல்லை. திருப்பதியில இன்னைக்கு 80,000 பேர் சேவிச்சால் அப்படின்னா கூட ஆச்சரியமா இல்லை. கங்கை ஓடின்னு இருக்கு, நதி. அங்க ஒன்றும் விக்கிரகம் இல்லை, அங்க ஒன்றும் புறப்பாடு இல்லை, வாத்திய கோஷம் இல்லை. அந்த கங்கைக்கு 66 கோடி பேர் சேவிச்சாலாமே மகாகும்பம் மேலால. அப்ப அந்த கங்கையோட மகாத்மியம் எப்பேற்பட்டதா இருக்கணும். இந்த தெரிஞ்சவா எத்தனை பேர் இருக்காள்னு தெரியறது இல்லையா? நம்ம போறோம் போல, அது வேற விஷயம். 66 கோடி பேர் முட்டாள்னு சொல்லுவியா நீ? நம்பிக்கை இல்லாதவாள்னு சொல்லுவியா? இல்லை அவ நம்பிக்கையை பொய்ன்னு சொல்லுவியா? ஒரு அனுபவம் இல்லாத பேர்பால்னு நினைக்கிறியா? 66 கோடி பேர் போய் சேவிச்சாலானா ஒரு அனுபவம் இல்லாமலா பேர்பால் கங்கையில? அந்த சரணத்துக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாள் ருக்மிணி தேவி. யஸ்யாங்கிரி பங்கஜரஜ ஸ்னபனம் மஹம் தஹா. மகான்கள்லாம் எந்த சரணத்திலேருந்து புறப்பட்டது கங்கைன்னு போய் சேவிக்கிறாளோ, பரமேஸ்வரன் எந்த காலிலேருந்து புறப்பட்டால் கங்கைன்னு தலையில வச்சுட்டு ஆசையா கூத்தாடுறாரோ நடராஜா, அந்த சரணத்துக்கு சரண சேவைக்கு ஆசைப்பட்டாக்கும் நான் இந்த லெட்டரை எழுதியிருக்கேன் சந்தேசம்னு ருக்மிணி சொல்றா.
சரண சேவை எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்காள் மகாலட்சுமி. பிரஹ்லாத ஸ்மரணே ததங்கிரி பஜனே லக்ஷ்மி. அவதார காலத்திலே லக்ஷ்மண சுவாமி, உத்தவன் இவெல்லாம் சரண சேவை பண்றார். ஹனுமார் கூட பண்றார். பட்டாபிஷேக பழைய தஞ்சாவூர் படத்துல பார்த்தோமானா, பட்டாபிஷேகம்னு ராஜாக்கள் சிம்மாசனம் பண்ணிட்டா சிம்மாசனம் உட்கார்ந்துட்டு இருப்பால், காலுக்கு வைக்கிறதுக்கு பாதபீடம்னு ஒன்று இருக்கும். ஆஞ்சநேயர் என்ன பண்றார், அந்த பாதபீடத்துல காலை வைக்க விடாத கீழே தான் உட்கார்ந்துட்டு காலை ஒரு கையால பிடிச்சிட்டு ஒரு கையால தடவின்னு இருக்கா. பழைய தஞ்சாவூர் படம் பார்த்தோமானால், பட்டாபிராமர் படம், ஆஞ்சநேயர் முகத்தையும் பார்க்க மாட்டார், ராஜாதிராஜனா ராமன் இருக்கிறதோ சீதையோ லக்ஷ்மணரோ பார்க்க மாட்டார். அந்த பாதத்தை தான் தாங்கிக்கணும்னு ஒரு கையால தாங்கிட்டு ஒரு கையை அப்படி வச்சுட்டு இருப்பார். அந்த பாதத்தை அப்படி வருடின்னு இருப்பார் ஆஞ்சநேய சுவாமி. ஸ்மரணம் பாதசேவனம் ததங்கிரி பஜனே லக்ஷ்மி. அப்புறம் 5வது பக்தி பூஜனம். ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் பூஜனம். அர்ச்சனத்துக்கு யாருன்னால் பிருத்து பூஜனே. பிருத்துன்னு ஒரு ராஜா வந்தார், துருவனுடைய வம்சத்திலே சதுர்த்த ஸ்கந்தத்தில் படிக்கப்பட்டது. அவர் என்ன பூஜை பண்ணினார், விசேஷமா லட்சார்ச்சனை பண்ணாரா, கோட்டியர்ச்சனை பண்ணாரா, பூஜைங்கிறாலே என்னன்னார், நிறைய யாகங்கள் பண்ணாரா. யஜ பூஜாயாம் அப்படின்னு தாத்து. யஜ அப்படின்னா பூஜனம்னு அர்த்தம், பஜ அப்படின்னா சேவைன்னு அர்த்தம், பஜ சேவாயாம் அப்படின்னு தாத்து. பஜனம்னா சேவை, யஜனம்னா பூஜை. நிறைய யஜ்யம் பண்ணி பண்ணி யஜ்ஞாராத்தியனான வாசுதேவனே யஜ்ஞோ யஜ்ஞபத்திரி யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனான்னு யஜ்ஞமூர்த்தியாய் அவரை கொண்டாடினாரா. அதனால பூஜைக்கு பிருத்துன்னு விட்டார். பிரஹ்லாத ஸ்மரணே ததங்கிரி பஜனே லக்ஷ்மி பிருத்து பூஜனே. அப்புறம் வந்தனம், நமஸ்கார பக்தி. அதுக்கு யாருன்னா அக்ரூரஸ்துபிவந்தனே. அக்ரூரர்னு ஒரு பக்தர், பாகவதத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே. நேற்றைய தினம் அவரோட கதையெல்லாம் படித்தோம். ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு மதுராலேருந்து பிருந்தாவனம் போறாராம் கிருஷ்ணன் அழைக்கிறதுக்கு. ரதேன கோகுலம் பிராப்தா சூரியஸ்டாஸ்தங்கத்தோன்றிருப்பா. சுகாச்சாரியால் சொல்றார், பிருந்தாவனமோ மதுராலேருந்து 6 மைல் தான். கிலோமீட்டர்ல 9 கிலோமீட்டர், 9-10 கிலோமீட்டர். மைலோ 6 மைல். போனதோ அஸ்வசாஸ்திரம் தெரிஞ்ச அக்ரூரன். ஓட்டின் போன ரதமோ கம்சனோடவே ராஜரதம், ராஜாஸ்வங்கள். கழுதையா இருந்ததானா தள்ளி தள்ளி கொண்டு போகணும். கம்சன் போற ராஜா போற தேர்னா எப்படி இருக்கும், அந்த குதிரைகள் எப்படி இருக்கும். போனதோ கம்சனுடைய ரதம், ஓட்டினதோ அஸ்வசாஸ்திரம் தெரிஞ்ச அக்ரூரன். புறப்பட்டதோ கார்த்தால 6 மணிக்கு, போய் சேர்ந்தது எப்போனால் சாயரக்ஷா 6 மணிக்கு போனாராம். சூரியஸ்டாஸ்தங்கத்தோன்றிருப்பா ரதேன கோகுலம் பிராப்தா. தேரோட குதிரையோட அக்ரூரன் எப்போ போய் சேர்ந்தான் பிருந்தாவனத்துலன்னா, அஸ்தவனத்துக்கு போய் சேர்ந்தாராம். ஏன் அவ்வளோ நேரம் போகணும், ஏன்னா குதிரை ஏதாவது மக்கர் பண்ணி விடுதா. 6 மைல் போகிறதுக்கு 6 நிமிஷத்துல போயிடும் அந்த குதிரைகள். ஏன் கார்த்தால புறப்பட்டவர் சாயங்காலம் போனார்னால், அதுக்கு சுகாச்சாரியால் சொல்றாள், மதுராபட்டினம் தாண்ட பரியந்தான் அக்ரூரர் ஓட்டினாராம். ஓட்டுறதுங்கிற கிரியையை செஞ்சாராம். பிருந்தாவனத்துக்குள்ள பிரவேசிச்சதும் அங்க பகவான் மாடு மேய்ச்சிந்து மாடுகளோட கன்றுகளோட போன அடிவைப்பெல்லாம் தெரிஞ்சுதான் கிருஷ்ணனோட அடிவைப்பு. கிருஷ்ணனோட அடிவைப்பதுங்கிறதுக்கு அடையாளமாய் கிருஷ்ணன் சரணத்துல இருக்கிற ரேகைகள்லாம் அதுல ரப்பர் ஸ்டாம்பு மாதிரி பதிஞ்சிருக்கான் அந்த பிருந்தாவன மண்ணுல. சங்கரேகே, சக்கரரேகே, யவரேகே, துவஜரேகேன்னு பகவானுக்குன்னு விசேஷமான ரேகைகள் அதெல்லாம் கீழே தெரியறதா. தெரிஞ்சது என்ன பண்ணான்னால், கடுவாளத்தை தூக்கி குதிரை மேல போட்டுட்டு வந்த அக்ரூரன் தேர்லேருந்து இறங்கல்லையா. இறங்கினா கிருஷ்ணன் கால்பட்ட அந்த பிருந்தாவன மண்ணுல நம்ம காலம் பட்டுடுமேன்னு தேர்லேருந்து அப்படியே பிறண்டு விழுந்தாராம். விழுந்து ஒரு காலடி வைப்புக்கும் நமஸ்காரம் பண்ணி 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 பிருந்தாவனத்துக்குள்ள வந்து சேர்ந்தான் நந்தகோபன் கிரகத்துக்கு. அப்படின்னா எஸ், நாராயணியத்திலையும் நம்பூதிரி சொன்னார், திரக்ஷ்யாமி வேத சதகீத கதிம் புமாம் சம்ஸ்ப்ரக்ஷ்யாமி கிம் ஸ்விதபி நாம பரிஷ்வஜேயம் கிம் வக்ஷ்யதே சகலு மாம் கொனு வீக்ஷிதஸ்யாதி இத்தம் நிநாயச பவன்மயமேவ மார்க்கம். குருவாயூரப்பா, அந்த பக்தன் அக்ரூரன் ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு பாரணை கூட பண்ணாதே,
பிராத்த காலத்துல சீக்கிரம் அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு கிருஷ்ணனை பார்க்க போறோம், மதுரா போறோம், பிருந்தாவனம் போறோம்னு கம்சனோட குதிரைகள் தேர பூட்டிண்டு கிளம்பினான். பிருந்தாவன எல்லையை வந்ததுமே உன்னுடைய சரணாங்கிரியை பார்த்துட்டு வரத்தையே கவலையோட கூட வந்தான். வேதங்கள்லாம் தேடுற வஸ்துவாச்சே அந்த கிருஷ்ணன் நான் குதிரையை கட்டின்னு போனதுனால, தேரை கட்டின்னு போனதுனால எனக்கு கிடைச்சிடுவாரா? திரக்ஷ்யாமி வேத சதகீத கதிம் புமாம்சம். 4 வேதங்களாலையும் நூற்றுக்கணக்கான உபனிஷத்துகளாலையும் தேடி அடைய வேண்டியதாச்சே அந்த பரம்பொருள். நான் இங்க மதுராலேருந்து பிருந்தாவனத்துக்கு ஒரு தேரை ஓட்டின்னு போனதுனால கிடைச்சிடுவாரா? எனக்கு பார்க்க கிடைக்குமா கிருஷ்ணனை? திரக்ஷ்யாமி வேத சதகீத கதிம் புமாம்சம். அப்படியே நான் பார்த்துட்டேன். ஒரு கால் நந்தகோபன் வீட்டுக்கும் போயிட்டேன். இப்ப கிருஷ்ணனை பார்க்க முடியாது, தூங்கின்னு இருக்கான். இல்லை இப்ப சாப்பிட்டுன்னு இருக்கான். இப்ப எங்கேயோ விளையாட போயிருக்கான்னு நந்தகோபனோ யசோதையோ என்ன சொல்லி திண்ணையில உட்காத்தி வச்சுடுவாளா? இல்லை எனக்கு பார்க்க கிடைக்குமா? போன உடனே பார்க்க கிடைக்குமா? பார்த்தா போருமா? பார்த்தா போர் கிடைக்குமான்னு சொன்னவர் உடனே அடுத்தது சொல்றார், எனக்கு பார்த்தா போறாதே, ஸ்பிரக்ஷ்யாமி. அந்த கிருஷ்ணனை தொட்டு பார்க்கணுமே, அந்த கண்ணத்தை கிள்ளி பார்க்கணுமே, ஒரு முத்தம் கொடுத்து பார்க்கணுமே, உச்சி முகந்து பார்க்கணுமே. திரக்ஷ்யாமி வேத சதகீத கதிம் புமாம்சம் ஸ்பிரக்ஷ்யாமி. அவனை நான் தொட்டு பார்ப்பேனா? இந்த நிலைமேக சியாமலமான அந்த கிருஷ்ணனை, ஜெகன்மோகன சுந்தரனே கூட்டு ஏறிக்கி கட்டிப்பேனா, காடாலிங்கனம் பண்ணிப்பேனா? அந்த கிருஷ்ணனுக்கு நான் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும், கட்டிக்கணும், கொஞ்சணுங்கிற ஆசையில மரியாதையை மறந்துவிடக்கூடாது, நமஸ்காரம் பண்ணணும். வேதம் தேடுற வஸ்து அவன். ஸ்பிரக்ஷ்யாமி கிம் ஸ்விதபி நாம பரிஷ்வஜேயம். அவனை கட்டிக்கணும், காடாலிங்கனம் பண்ணிக்கணும். யசோத அடைஞ்ச பாக்கியத்தை அடையணும், ராதா பிரபுதிகள் அடைஞ்ச பாக்கியத்தை அடையணும். கிம் ரக்ஷ்யதே சகலுமாம். நான் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அக்ரூரோகம் அபிவாதையேன்னு நான் சொல்லணும். நான் சொன்னா போறாது, அக்ரூரா வந்தேலான்னு அவனும் வாயார என் பேரை சொல்லி கூப்பிடுவானா? அப்படியே நான் நினைச்சதெல்லாம் நடந்து கொடுத்தானால் நான் என்ன பண்ணுவேன்? நான் நினைச்சதெல்லாம் நடந்துட்டா பேச்சு வராதோனும். நான் நினைச்சேன் சொல்லிவிட்டியே அப்படின்பா, அப்படியே திக்கிச்சு போயிடுவாள். நான் அது மாதிரி நான் நினைச்சதெல்லாம் பகவான் பண்ணணும்னு சொன்ன அக்ரூரர் நினைச்சதெல்லாம் நடந்து கொடுத்தானால் கிம்பக்ஷியத்தே சகலுமாம். நான் என்ன பேசுவேன் இந்த கிருஷ்ணன் இடத்துல? நான் என்ன சொல்லுவேன்? குணு வீக்ஷிதஸ்யாதி. இப்படி எல்லாம் ஆலோசிச்சுட்டே போறாராம். தேர்ல போற அக்ரூரன் ஒரு அடிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே யோசிச்சுன்னு போறாராம். அங்க என்ன நடந்தது நந்தகோகுலத்துலன்னா, சாயரக்ஷா 6 மணிக்கு தான், 5 மணிக்கு மேலதான் மாடு கன்றுகளை மேய்க்க போனேன், யமுனைக்கு போனேன். பகவான் தன் குழந்தைகளோட பரிவாரங்களோட பலதேவரோட மாடு கன்றுகளோட திரும்பி வருவார். கையில ஒரு சங்கநாதம் பண்ணிட்டு 5 மணி ஆனா திரும்பி அஸ்தமன காலம், கோதூலி லக்னம்னு பேர். அன்னைக்கு எப்பொழுதும் திரும்பி வர பகவான் மத்தியானம் 1 மணிக்கே சாப்பாடு மூட்டையை அவுக்கிற காலத்துல குழந்தைகிட்ட சொன்னாலாம், இன்னைக்கு சாப்பிட்ட உடனேயே ஆத்துக்கு போயிடுவோண்டா, போரும் மேய்ச்சதுன்னான். ஏன் கிருஷ்ணா சாயங்காலம் வரைக்கும் மேப்பமே கோவர்தனத்திலே பிருந்தாவனத்திலேன்னாலாம் குழந்தை. இல்லை இன்னைக்கு சாட்டர்டே ஆஃப் டே தான் சுவாமி. இன்னைக்கு அரை நாள் தான் மாடு மேய்க்கிறதுக்கு என்ன சாட்டர்டே சண்டே? சுவாமி சொல்றா இன்னைக்கு அரை நாள் தான் போயிடலாம் வாங்குறாளாம். சுவாமிக்கு என்ன சங்கல்பம்னால், அக்ரூரன் நாம் போனா இருப்பானா கிருஷ்ணன் கவலைப்படுறா போல அந்த பக்தனை வைக்க கூடாது, அவன் பிருந்தாவனம் வரத்துக்குள்ள நாம் போய் அங்க ரெடியா இருக்கணும்னு நினைக்கிறாளாம் சுவாமி. மத்தியானமே மாடுகன்றுகளை ஓட்டின்றி குழந்தையில ஓட்டுன்னு சீக்கிரம் வந்துட்டால் சுவாமி. ஏன் வந்தேன்னு யாரா கேட்பாளா? கிருஷ்ணனை பார்க்க கிடைச்சதேன்னு அவெல்லாம் சந்தோஷமா இருக்கா. கிருஷ்ணன் உடனே யசோதேட்ட போய், அம்மா எனக்கு நன்னா அபியங்கம் பண்ணி விடு, எனக்கு மஞ்சப்பட்டு கட்டி விடு, அந்த பட்டு அவராம இருக்க பச்சைப்பட்டு பெல்ட் போல கட்டி விடு, அண்ணா பலதேவனுக்கு நீலப்பட்டு கட்டி விடு, அவனுக்கு அதுக்கு மேல சேப்புப்பட்டு பெல்ட் போல கட்டி விடு அங்கவஸ்திரமாயின்னு. அக்ரூரன் தான் எப்படியெல்லாம் பார்க்கணும் கிருஷ்ணனே, நாம் போனா கிருஷ்ணன் மஞ்சப்பட்டு கட்டின்னு இருக்கணும், மயில்பீலி தலையில சொருகின்னு இருக்கணும், காதுல டோலக்கு போட்டுன்னு இருக்கணும், கழுத்துல முக்தாகாரம் போட்டுன்னு இருக்கணும், நெத்தியில கஸ்தூரி திலகம் விட்டு இருக்கணும்னு என்னெல்லாம் நினைச்சுட்டு அங்கேருந்து வரானோ நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த அக்ரூரன் இங்கே யசோத மாட்ட சொல்றாளா, இது போலயே எனக்கு நீ அலங்காரம் பண்ணி விடு. என்னடா கிருஷ்ணா இன்னைக்கு புதுசா நீயா சொல்றியேடா, எப்போதும் நான் பண்றதே போரும்னு இருப்பியே. 5 வயசு 10 வயசு கிருஷ்ணன் நான் பண்றதே போரும்னு இத்தனை நாளா நீ இப்படிலாம் சொன்னது இல்லையே, இன்னைக்கு கஸ்தூரி திலகம் இப்படி இட்டு விடு,
பச்சைப்பட்டு வேண்டாம் மஞ்சப்பட்டு தான் கட்டி விடுன்னு சொல்றியே, என்ன காரணம்னு கேட்கிறாள் யசோதே. அப்ப சுவாமி சொல்றா, ஒரு பக்தன் வந்து இருக்கான் என்னை பார்க்கறதுக்கு, இப்படியெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வரான். அவன் வரத்தே நான் பலதேவன்னாவோட கூட அவனை எதிர்கொண்டு அழைக்கணுமம்மா, அதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சாயங்காலம் 6 மணிக்கு வரப்போற அக்ரூரனுக்கு மத்தியானம் 1 மணிலேருந்தே சுவாமி ரெடி ஆயிட்டாலாம். ரெடி ஆயிண்டு வாசத்தினையில நின்றுண்டு பலதேவன் கையை பிடிச்சிட்டு எட்டி எட்டி பார்க்கலாலாம், அண்ணா தேர் வருதா, அக்ரூரன் வரானான்னு. சாயரக்ஷா 6 மணிக்கு வரப்போற அக்ரூரனுக்காக மத்தியானம் 1 மணிலேருந்து கால் கெடுக்க நின்றுட்டு இருந்தாலாம் சுவாமி. தான் பகவானுடைய பக்த பக்ஷபாத். நாராயண நம்பூதிரி ஒரு படி மேல சொன்னார், நந்தகோகுலம் போய் நந்தகோபன் வீட்டு வாசல்ல போயிற வரைக்கும் அக்ரூரனுக்கு கவலை இருக்கக்கூடாதுன்னு, குருவாயூரப்பா நீங்க அவன் வர வழியெல்லாம் மந்தார மரத்தடியில வேணுகோபாலனா காட்சி கொடுத்தேலாமேன்னு விட்டார். கிம்பக்ஷ்யதே சகலுமாம் கொனு வீக்ஷிதஸ்யாத் இத்தம் நிநாயச பவன்மயமேவ மார்க்கம் மார்க்கம் பவன்மயமேவான்னா. அவன் எங்க திரும்பினாலும் பிருந்தாவனத்துல கிருஷ்ணனாவே காட்சியான், மரங்கள்லாம் கிருஷ்ணனா இருக்கான், பாதையெல்லாம் கிருஷ்ணன் நிற்கிறா போல இருக்கான். அவருக்கு கிருஷ்ணனையே நினைச்சிட்டு வர அக்ரூரனுக்கு இத்தம் நிநாயசபவன் மயமேவ மார்க்கம் ரக்ஷ்யாமி வேத சதகீத கதிம் புமாம்சம் திரக்ஷ்யாமி ஸ்பிரக்ஷ்யாமி கிம் ஸ்விதபி நாம பரிஷ்வஜேயம் கிம் வக்ஷ்யதே சகலு மாம் குனு வீக்ஷிதஸ்யாத் இத்தம் நிநாயச பவன் மயமேவ மார்க்கம். இப்படி பக்தி ரசம் சொட்ட சொட்ட உள்ளதான கிரந்தம் நாராயணிய. அவசியம் எல்லாரும் படிக்கணும், ஒரு ஸ்லோகமாவது படிக்கணும். குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரு தசகம் நித்தியம் பாராயணம் பண்றதுன்னு வச்சுக்கணும். 3 தசகமா அப்புறம் ஆக்கிக்கணும். ஒரு தசகமே படிச்சுட்டு இருக்கேன் 30 வருஷமானு சொல்லக்கூடாது. அப்புறம் முள்ள 3 தசகமா ஆக்கணும், அப்புறம் 10 தசகமா ஆக்கணும், அப்புறம் 1034 ஸ்லோகத்தையும் மனசுல எழுதி வாக்கில் எழுதிக்கணும். கண்ணை மூடினால் திறந்தால் நாராயணிய ஸ்லோகம் சொல்ல வரணும். ஹிருத்யம் பூர்ணானுகம்பார்ணவ மிருதுலஹரின்னு எந்த ஸ்லோகம் ஆரம்பிச்சாலும் கூட சொல்ற பாக்கியம் கிடைக்கணும். அப்புறம் ஏகதின பாராயணம் அடிக்கடி பண்ணணும். நாராயணியத்தை ஆற்றுல குருவாயூரப்பன் படம் வச்சுட்டு ஒரு பாயசம் பண்ணி வெண்ணெய் வச்சு குருவாயூரப்பனுக்கு நிவேதனம் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள்னு அப்படியே நம்ம பக்தியை நம்மளே தான் உயர்த்திக்கணும். உத்தரே தாத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையே அப்படின்னார் கீதையில. கீழே போயிடாதே அர்ஜுனா, கிடைச்ச மார்க்கத்திலே பிடிச்சின்னு மேலே ஏறப்பார். உத்தரே ஆத்மனாத்மானம், உன்னை நீயே உயர்த்திக்கும். ஆத்மானம் நிறைய செஞ்சாச்சே பகவானுக்கு அப்படின்னு நினைச்சுட்டா செஞ்சாச்சுன்னா போரும் தான், அப்புறம் ஒன்றும் செய்ய வேண்டாம். சரி, மிச்ச காலம் ஆயுஷ் என்ன பண்ண போறோம்? சாப்பிட்டு தூங்கிட்டு வெறும்னு இருப்போமா? நமக்கே போர் அடிக்குமே. இதே பகவானை புஷ்பம் துளசி எடுத்துன்னு அர்ச்சிச்சுட்டு நாராயணியம் படிச்சுட்டு கதைகளை கேட்டுட்டு இருந்தோமானால் ஆனந்தமா போகும். பொழுது 10 நாள் வெறும்னு சமைச்சு சாப்பிட்டு இருங்கோ, போர் அடிக்கும். இதே துளசி புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு கதை கேட்டுட்டு இருந்தோமானால் ஒரு நாளும் வாழ்க்கை தொய்வே ஆகாது. அவாவா மனசை கேட்டுக்கணும், அந்த சாதனத்தை அவாவா பண்ணி அனுபவிக்கணும். சொல்றது கொஞ்சம் தான் இருக்கு, சொல்றதை விட அவாவா செஞ்சு பார்க்கணும். அது நாராயணியம் படிக்கணும். அதுல ஒரு பெரிய குருவாயூரப்பன் படம் வச்சுக்கணும். குருவாயூரப்பன் படம் இல்லாத வீடே இருக்கக்கூடாது. நாராயணிய புஸ்தகம் இல்லாத ஒரு நாளும் இருக்கக்கூடாது. கையில வச்சுக்கணும். பகவானுடைய பிரசாதத்தை பதே பதே எதிர்பார்த்து அந்த காரியங்களில் ஈடுபடணும். ஒரு ஸ்லோகம்தான் அக்ரூர் வந்ததை அவ்வளவு அழகா சொல்லிவிட்டார் நாராயண நம்பூதிரி. நமஸ்கார பக்திக்கு யாருன்னால் அக்ரூரன் விட்டா ஒரு அடியா நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாராம். அக்ரூரஸ்தோபிவந்தனே, நமஸ்கார பக்திக்கு அக்ரூரன். இன்னைக்கும் அந்த சம்பிரதாயம் பிருந்தாவனத்துல பரிக்கிரமால ஒரு அடியும் நமஸ்காரம் பண்ணிட்டே 12 கிலோமீட்டர் பண்றவாள்லாம் இன்னைக்கு இருக்கா. பரிக்கிரமால பிருந்தாவனம் போய் பார்க்கணும் அந்த பக்தியை. இங்க பண்ற நம்ம பக்தியெல்லாம் பக்தியே இல்லை. பிருந்தாவனம் போய் பார்த்தாதான் பக்தி உற்பத்தியான இடம் பிருந்தாவனம், பக்தி பூர்ணத்தை அடைஞ்ச இடம் பிருந்தாவனம். அதுதான் அடிக்கடி சாதுக்கள்லாம் பிருந்தாவனம் போகணும்னு ஆசைப்படுவாள். பிருந்தாவனம்னு சொல்லிப்பாள். பிருந்தாவனம் என்பது ஊத்துக்காடு சொல்றார், அந்த பேருக்குத்தான் என்ன சுவையோ. பிருந்தாவனம்னு சொன்னாலே சுவைக்கிறதே. ஒரு இடத்துல பாகவதத்துல இது மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். கதை முடிஞ்சதும் ஒருத்தர் 70 வயசா இருந்து
எனக்கு அழுக வந்துடுத்து. அதனால சொல்றேன், அவரை நான் கிண்டல் பண்றேன்னு நினைக்கக்கூடாது. மாமா கதையில பிருந்தாவன்லே இந்த மைசூர்ல இருக்கே அதுவா அப்படின்னு கேட்குறார். ஒரு கார்டன் இருக்கான் மைசூர்ல, பிருந்தாவன். அதுதானே சொல்றேன் மாமா அப்படிங்கிறார். 70 வயசார். இன்னும் மதுரா பிருந்தாவனம்னா அவருக்கு புரியல. அப்படி ஜென்மாவை வீணடிச்சுக்கலாமா? அயோத்தி மதுரா இதெல்லாம் தெரியாத ஒரு ஜென்மா தெரியாத போகலாமா? எனக்கு பிருந்தாவனம் தெரியாது, அயோத்தி தெரியாது, மதுரா தெரியாதுன்னு வாழக்கூடாது. ஒரு தெரியாத அயோத்தி போயிட்டு வரணும், மதுரா போயிட்டு வரணும், கிருஷ்ண ஜென்மஸ்தானம் பார்க்கணும். பகவத் பிரசாதத்தை எப்படியாவது அடையிறதுக்கான ஜென்மா தான் இந்த ஜென்மா, மனுஷ ஜென்மா. இதையும் வேஸ்ட் பண்ணிட்டு வீணடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஊரை சுத்தின்னு இருந்துட்டோமானால் அப்புறம் எந்த ஜென்மா வந்து தான் பகவத் கிருப்பையை அடைய போறோம்? நம்ம வேற எதுல தான் கிடைக்கும் இந்த பாக்கியம்? அக்ரூரஸ்துவபிவந்தனே. அது போல கோவர்தனத்திலையும், பிருந்தாவனமாவது காடா இருக்கும், நிழலா இருக்கும், நமஸ்காரம் பண்ற இடம். கோவர்தனம் கடுமையான மலை, வெயில் தான். ராக்குனாலே அந்த ஒரு ரேடியேஷன் இருக்குமே. 21 மைல் 21 மைலும் அடி நமஸ்காரம் பண்ணுவா. அடி பிரதட்சணம் பண்றவாள்லாம் இருப்பாள், அடிக்கடி நமஸ்காரம் பண்றவாள் இருப்பாள். அதுலேயும் சில பேர் பார்த்தோமானா ஒரு அடிக்கும் 100 நமஸ்காரம் பண்ணிட்டே 21 மைல் சுத்தரா. மனசால கூட நம்மளால நினைக்க முடியாது. மனசால காலை தொட்டு ஒத்திக்கலாமே தவிர அந்த பக்தி நமக்கு எந்த ஜென்மால வருமோ தெரியாது. பார்த்தா பாமராளா இருக்கா, சாமானியாளா இருக்கா. ஆனா அடிக்கடி ஒரு அடிக்கும் 100 நமஸ்கார். கோவர்தனத்திலையும் சரி, பிருந்தாவனத்திலையும் சரி, கல் எண்ணி வச்சுட்டு இருக்கா. 100 கூழாங்கல்ல ஒரு கப்பலேருந்து இன்னொரு கப்பலை போடுறது. 100 கல் ஆயிடுத்தா ஒரு அடி ஆயிடுது. திருப்பி அந்த கப்பை எடுத்து அடுத்த அடியில வைக்கிறது, நமஸ்காரம் பண்றது, திரும்ப திரும்ப எழுந்து நமஸ்காரம் பண்றது, 100 நமஸ்காரம். இது மாதிரியே 21 மைல் சுத்தரா. ஒரு தடவை போய் பார்த்ததான் தெரியும் கிருஷ்ண பக்தின்னா என்ன, கோவர்தனம்னா என்ன, பிருந்தாவன பக்தின்னா என்னங்கிறது பிருந்தாவனம் போனா தான் தெரியும். இந்த அக்ரூரர் காமிச்சது தானா அந்த நமஸ்கார பக்தி. ஒரு அடி வைப்புக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு போனாராம். பிரஹ்லாத ஸ்மரணே ததங்கிரி பஜனே லக்ஷ்மீ பிருது பூஜனே ஆக்ரூரஸ்துவபிவந்தனே ச கருடோ தாஸ்யே. தாஸ்ய பக்திக்கு யாருன்னால் கருடோ தாஸ்யே. எப்போதும் முன்னாடி நின்றுட்டு அஞ்சலி பண்ணி நின்றுட்டு இருக்கா. பகவான் எப்போ என்ன உத்தரவு பண்ண போறால் காத்துன்னு இருக்கணும்னு. அதுவும் இங்கே ஸ்ரீரங்கத்தில் உள்ள கருடன் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உட்கார்ந்துட்ட கோலத்திலேயே 20 அடிக்கு மேலே இருப்பார். பெரிய மூர்த்தியா இருப்பார் கருடன். அண்ணாந்து தான் பார்க்க பெருமாளுடைய அழகுல சொக்கி மண்டி போட்டுன்னு உட்கார்ந்து விட்டாராம். எங்கேயும் எல்லா கோவிலையும் நிற்கிற கருடன் இங்கே பெருமாளுடைய அச்சோ ஒருவர் அழகியவான்னு அவரை பார்த்து பார்த்து அப்படியே மண்டி போட்டுன்னு உட்கார்ந்து விட்டாராம். பக்கத்தில் எப்படி உபயநாச்சியாரை உட்கார்ந்து விட்டாலோ பெருமாளுடைய அழகுல சொக்கி, அதுபோல எழுத்தாப்புல கருடனும் மண்டி போட்டுன்னு உட்கார்ந்து விட்டார். ஆனால் கை பாத்திரம் பிரிக்கல, அந்த அஞ்சலியோடையே இருக்கா. கபிபதிஹி தாஸ்யே. ஹனுமார் தாஸ்ய பக்திக்கு, கருடன் தாஸ்ய பக்திக்கு. கருடோ தாஸ்யே. அப்புறம் சகா யாருன்னால் அர்ஜுனன். சகித்வே அர்ஜுனா. சக்கிய பக்திக்கு அர்ஜுனன். பக்தோசிமே சகாச்சேதி ரகசியம் ஹேதமுத்தமம். கீதையில பகவானே சொல்றார், பிதேவபுத்திரஸ்ய சகேவ சக்கியோஹோ அப்படின்னு அவனும் சொல்றான். விஸ்வரூப அத்தியாயத்துல, கிருஷ்ணா நீ என்னோட சகான்னா நான் நினைச்சுட்டு இருந்தேன், பார்த்தா இப்போ விஸ்வரூபம் 1000 தலை 1000 கைகளோட எனக்கு காட்சி கொடுக்குறியே. நான் சகான்னு ஒன்று நினைச்சுட்டு ஏதான அபச்சாரப்பட்டிருந்தேனால் கிருஷ்ணா அந்த அபச்சாரத்தை நீ பொறுத்துக்கணும். அது எது போல பொறுத்துக்கணும்னால், பையன் எத்தனை தப்பு பண்ணாலும் அப்பா எப்படி பொறுத்துண்டு அந்த பிள்ளையோட க்ஷேமத்தை நினைக்கிறாரோ அது போல என்ன நினைச்சுக்கோங்கிறான் அர்ஜுனன். பிதா எப்படி புத்திரன் பண்ற தப்பெல்லாம் சகிச்சுண்டு, இதே வேற எவனாவது பண்ணானா எதையா கையில இருக்கிறத எடுத்துன்னு அடிச்சு விடுவார், மண்டையோட உடைச்சு விடுவார், கையில கட்டையை எடுத்துட்டு. ஆனா புள்ள பண்ணானா பொறுத்துப்பா. நம்ம புள்ள தானே, நம்ம என்ன பண்றது, பொறுத்துக்கு தான் வேணும், நம்ம பெத்த புள்ள தானே. அம்மா வேற எடுத்து சொல்லுவாள், நம்ம பெத்தது தானே குழந்தை, நம்மளே கோச்சுக்கலாமான்னு அவளும் வேற சமாதானப்படுத்திகிட்டே இருப்பாள், பொறுத்துப்பா. எத்தனை தப்பு பண்ணாலும் பையன் பண்றதை பொறுத்துக்கிறா, அப்பா பொறுத்துக்கிறா போலேங்கிறார் அர்ஜுனன். பிதேவ புத்திரஸ்ய அப்படி சொல்றா. சகேவ சக்கியோ பிரிய பிரியாயாருகசி தேவசோடு. ஸ்வரூப அத்தியாயத்துல கீதையில இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். சக்கிய பக்திக்கு அர்ஜுனன். சகித்வே அர்ஜுனா சர்வஸ்வாத்ம நிவேதனே பலிரபூத். தாஸ்யம் சக்கியம் கடைசி 9வது நிலை ஆத்ம நிவேதனம். அந்த ஆத்ம நிவேதனத்துக்கு யாருன்னால் பலிரபூத். 2 அடி தானத்தை கொடுத்தவே வாமனமூர்த்திக்கு போராதுன்னு 3வது அடியா தன்னையும் கொடுத்தான. சின்ன மூர்த்தியா தானம் வாங்கின்ற அந்த வாமனமூர்த்தி, தானம் வாங்கிக்கிறதே சின்னவராக இருந்தவர்
தானம் வாங்கினதும் அளக்கிறதுக்கு விஸ்வரூபியா ஆயிட்டார். தத்வாமனம் ரூபம் அவர்ததாத்புதம். பூமி முழுக்க ஒரு காலை வச்சாராம், முடிஞ்சு போச்சு ஒரு அடின்னு விட்டாராம். பூ அளக்கிறவாள் நம்ம அளந்தோமான ஒரு அளவு இருக்கும், அவ அளந்தா ஒரு அளவு இருக்கும். நான் அளக்கிறேன் கொடு, உனக்கு 100 ரூபா தரேனாலும் ஒத்துக்க மாட்டா. அவ சொல்ற வேலை தான் கொடுக்கணும், அவ அளக்கிறது தான் அளக்கணும். பெரும்பாலும் நான் பார்த்துட்டேன், பூ குறைவா கை முழம் சின்னதாக தான் இருக்கு. நான் அவளை குறை சொல்லல, அவ போடுற முழம் சின்னதாக தான் இருக்கு. அதுபோல இந்த வாமனமூர்த்தியை அளக்கிறதே, வாங்கிக்கிறதே, தானம் வாங்கிக்கிறதே நான் சின்னவன் சொல்லி வாங்கினுட்டோ. காஞ்சிபுரத்துல போய் பார்த்தோமானா தெரியும், உலகளந்த பெருமாள் சந்நிதியை கழுத்து சொல்லிக்கினுடும். அப்படி மேலே பார்த்தோமானா அண்ணாந்து தான் பார்க்கணும். பாண்டவதூதன், உலகளந்த பெருமாள், இதெல்லாம் ஒரு 14 திவ்ய தேசங்கள் கிட்ட இருக்கிற க்ஷேத்திரம் காஞ்சிபுரம். பூரகத்தாய், காரகத்தாய், நீரகத்தாய்ன்னு இப்படி பல க்ஷேத்திரங்கள். அங்கே கல்வன், பாண்டவதூதன், வரதராஜன், உலகளந்த பெருமாள், இப்படி 12 கஜேந்திர வரதன், இப்படி 12 க்ஷேத்திரங்கள். அங்கே ஒரே திவ்ய தேசத்துக்குள்ள 12 திவ்ய தேசங்கள். அதனாலதான் வைஷ்ணவாளுக்கெல்லாம் காஞ்சிபுரம் ஒரு கண்ணா இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் ஒரு கண்ணு இருக்கும், காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணு இருக்கும். ஏன்னா இது ஒரே திவ்ய தேசம் தான், ஆனால் 12 ஆழ்வார்களாலையும் பாடப்பட்டது. அங்கே 12 திவ்ய தேசம் இருக்கு. ஒரே ஊருக்குள்ள போனோமானா 12, 108ல் 12 சேவிச்சு விடலாம். வரதன்லேருந்து ஆரம்பிச்சு 12 பேரை சேவிச்சு விடலாம். இன்னும் பக்கத்தில் கிராமம் 2 க்ஷேத்திரம் இருக்கு, 14 க்ஷேத்திரம். ஒரு நாளில் 14 திவ்ய தேசம் கவர் பண்ணலான்னா வைஷ்ணவால கேட்டால் தான் தெரியும் அது எவ்வளோ சந்தோஷங்கிறது. நமக்கு தெரியாது. திவ்யதேச யாத்திரைன்னு போறவாளை கேட்டா தான் தெரியும். உலகளந்த பெருமாள் அப்படின்னுப்பா ஒரு காலை கீழே வச்சுட்டு ஒரு காலை மேல தூக்கினாராம். அந்தரிக்ஷ லோகெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னாராம். என்னடா மகாபலே, 3 அடி தானம்னியே, 2க்குள்ள உன் சொத்தை முழுக்க அளந்துட்டேன்டா. 1.25 அடிக்குள்ள முடிஞ்சு போச்சு உன் சொத்து. போனா பொறுத்த 2 அடி கணக்கு வச்சுக்கிறேன், இன்னும் 1 அடி எங்க, மிச்சம் 1 அடி எங்கேன்னா உன்னை தலையை நீட்டினானா. நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பூமி முழுக்க 1 அடியா அளந்த பெருமாள் ஒரு காலால 1 அடியா அளந்த பெருமாளுக்கு மகாபலி தலை எத்தனுண்டு இருக்கும்? பூமி முழுக்க 1 அடியா நடக்கிற உலகளந்த பெருமாளுக்கு, அவ்வளோ பெரிய காலுடைய உலகளந்த பெருமாளுக்கு மகாபலியோட தலை எத்தனுண்டு இருக்கும்? டாட்டு கூட இருக்க. இந்த காலத்து சின்ன குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருக்கிற பொட்டு சைஸு கூட இருக்க. நெத்தியில அது பொட்டுன்னு ஒன்று வச்சுட்டு இருக்கு. அது கொசுவோட மூக்கு சைஸுக்கு இருக்கு. மஸ்கிட்டோவோட மூக்கு சைஸு என்ன அளவுன்னு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. அங்கே அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறான் பாருங்க. அதை தயாரித்து கடையில் விற்கிறான். இதுகளும் வாங்கி வச்சுட்டு இருக்கா இல்லையான்னு தூத்து பார்க்க வேண்டியிருக்கு. நெத்தி பளிச்சுன்னு வச்சுட்டு இருப்பாளே நம்ம அம்மா பாட்டி எல்லாம். ஸ்டிக்கரும் வச்சுக்கிட்டோம், குங்குமமும் சேர்த்து வச்சுக்க வேண்டாமா, சந்தனம் வச்சுக்க வேண்டாமா, பகவத் பிரசாதம் பளிச்சுன்னு இருக்கணும். இட்டுண்டா போறார். அது நம்மளை பார்த்தா நான் 102 பேருக்கு இட்டுக்கணும்னு ஆசை வரணும். அது போல இட்டுக்க. அதுபோல அந்த சைஸுக்கு இருக்கும் மகாபலியோட தலைங்கிறது. பூமி முழுக்க 1 அடின்னு அளந்தா மகாபலி தலை எத்தனுண்டு இருக்கும்? அது எப்படி 1 அடின்னு பெருமாள் ஏத்துண்டார்னா, அதுக்கு சுகாச்சாரியால் சொன்னார், கொடுத்தவன் கொடுத்தான், வாங்கினுட்டான், உனக்கு என்னடா பிரச்சனைன்னா. அவர் ஏத்துனுட்டார் 3வது அடியா மகாபலியே. நீ இதுக்கு சைஸ் எல்லாம் ஸ்கேலை வச்சு அளந்துன்னு இருக்கே. வித்தவன் வித்தான், வாங்கினுட்டான், நீ இதுக்கு ஸ்கேலை வச்சுன்னு பொறுத்தியார் நிலத்தை அளக்கிற நீனுட்டான். தத்வாமனம் ரூபம் அவர்தத. இந்த சரித்திரம் என்ன சொல்றதுன்னா, 2 சத்ருவாம் ஜீவனுக்கு. நான் நினைக்கிறது ஒரு பகவானை அடைய விடாத தடுக்கிறதுக்கு ஒரு உபரோதமா. 2வது சத்ரு என்னன்னால் என்னோடதுன்னு நினைக்கிறதும் பகவான்கிட்ட போக விடாதான். ஒரு பொருளை அல்ல ஆசை வச்சோமானால் அப்புறம் ராப்பகலா அதை தானே நினைச்சுட்டு இருப்போம். பகவான் எங்க நினைப்போம்? தன்னையே பத்தி கவலைப்பட்டு இருந்தானா 24 மணி நேரமும் இது புரோட்டீனா, இது லோ ஃபேட்டா, இது அதுவா, அதுவா, இது எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ், 24 மணி நேரமும் அதே சர்ச் பண்ணிட்டு இருப்பான். பகவான் நாம எங்கே சொல்லுவான்? சுந்தரகாண்டம் எங்கே படிப்பான்? நாராயணி எங்கே படிப்பான்? அதனால தேகாபிமானமும் கூடாது, வஸ்து அபிமானமும் கூட. நான் நினைக்கிறதுக்கு அகங்காரம்னு பேர். வஸ்துக்களை என்னோடது மனைவியோ வீடோ வாசலோ எல்லாம் நினைக்கிறதுக்கு மமகாரம்னு பேர். அவனோட சொத்தை முழுக்க பிடுங்கி மகாபலிட்டேந்து 2 அடியில மமகாரத்தை பிடுங்கினாரான். மகாபலி தலையிலையும் காலை வச்சு அவன் அகங்காரத்தையும் பிடுங்கினாரான். மகாபலிக்கு அப்ப அனுகிரகம் தான் பண்ணினார். இவன் பகவான்கிட்ட வரத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய அந்த அகங்கார மமகாரத்தை களைஞ்சான். அதுக்கு மகாபலியும் தன்னை ஒத்துண்டான். அவன் 3வது அடியா என்ன கொடுக்கறேன்னு சொல்லி சர்வஸ்வாத்ம நிவேதனே பலிரபூது. லோகத்துல மனுஷாளுக்கு இந்த 2 பத்தி தானே கவலையா இருக்கு.
சொத்தை நினைச்சு கவலையா இருக்கு, இல்லை தன்னை நினைச்சு கவலையா இருக்கு. எவ்வளோ கவலைப்படுறா, இவ்வளோ கவலையெல்லாம் நம்ம அப்பா தாத்தா பாட்டிலாம் படலையே. என்னமோ பகவானுக்கு நிவேதனம் பண்ணுவா, சாப்பிடுவா, பகவத் பிரசாதம் அவள் ஆரோக்கியமாக தான் கடைசி வரைக்கும் இருந்தால். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் தாத்தா காலத்தில் கிடையாது. 4 கடைக்கு ஒரு கடை மெடிக்கல் கிடையாது தாத்தா காலத்தில். 10 கிராமத்துக்கு ஒரு ஆயுர்வேத டாக்டர் தான் இருப்பார். அவர் ஏதோ ஒரு குடிக்கை கஷாயம் கொடுப்பார், சரியா போடும். வாழ்க்கை முறையும் இப்படி வச்சுட்டு இருந்தா. இப்போ ஏடிஎம், ஏடிஎம்முக்கு பக்கத்து கடை ஹோட்டல், ஹோட்டலுக்கு பக்கத்து கடை ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்து கடை மெடிக்கல். வரிசையில் பார்த்தோம்னா பணத்தை எடுக்கணும், சம்பாதிச்ச பணத்தை உடனே ஹோட்டலில் போய் ஒழிக்கணும், துணி கடை ஹோட்டலில் போய் ஒழிக்கணும். ஒத்துக்கலையா, ஃபுட் பாய்சன் வந்துடுது, டாக்டர்கிட்ட போகணும். உடனே டாக்டர்கிட்ட போனதும் வாசலில் மெடிக்கல். சுற்றி இதில் தானே வந்துன்னு இருக்கு. கண்ட இடத்துல போய் திங்கணும், கண்டத்தை திங்கணும், உடனே டாக்டர்கிட்ட போகணும், மருந்து கழிக்கணும். ஜெலுசுல் குடிச்சுட்டேன் அப்படின்னு இது ஒரு பெருமையா? ஆரோக்கியமானதை சாப்பிடக்கூடாதா? பகவானுக்கு ஒரு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடக்கூடாதா? நிவேதனம் பண்ணதா சாப்பிட்டோமானா எப்படி வியாதி வரும்? வேதம் கேட்கறது. நிவேதனம் பண்ணாத சாப்பிட்றது தான் இப்போ ஃபுட்டில் வியாதிங்கிறதுக்கே காரணமாக. அதில் ஒரு படமோ பிம்பமோ பஞ்சாயத்தனோ வச்சுட்டு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணோமானா ஒரு வியாதி வர. பரமேஸ்வரன் நம்மளோட இருக்கால், மிருத்யுஞ்சயன் காலகாலம்னு நினச்சிக்கான். அந்த நினப்புக்கு தான் பக்தின்னு பேர். சுவாமி ஆற்றுல வச்சுட்டு ஒரு குருவாயூரப்பன் படமாவது வச்சுட்டு அவர்கிட்ட காமிச்சுட்டு சாப்பிட்ற. பால் வந்தால் கூட பழைய காலத்தில் மாடு கறந்து வந்தால் சுவாமிகிட்ட வச்சுட்டு தான் எடுத்து புழங்குவாள். மாடு பால் கறந்து வந்தால் எங்காங்கெல்லாம் கிராமத்தில் பழக்கம், முதல்ல சுவாமிகிட்ட கொண்டு வச்சுரும்பா. குட்டி கிருஷ்ணன் ஏதாவது இருந்தாரானா அந்த கறந்த போது ஒரு நுரை இருக்கும் மேலே, அதை எடுத்து நான் கிருஷ்ணன் வாக்கில் தடவும்பா. அப்புறம் தான் எடுத்துன்னு போய் காஃபி போடுறதுக்கோ சிவ பூஜைக்கு எடுத்து வச்சுட்டு காய்ச்சறதுக்கோ எல்லாம் அப்புறம்தான். அந்த பழக்கம்லாம் எங்கே போச்சு? தயிர் கடைஞ்சால் கையால் தான் கடைவா நம்ம பாட்டி அம்மாலாம். என் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். கடைஞ்சி வெண்ணெயெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன உருட்டை வெண்ணெயை மோரில் போட்டு வைப்பா. இங்கே பாட்டிகிட்ட கேட்போம், இது என்னத்துக்கு இப்படி போடுறேன்னு. பாட்டி சொல்லுவாள், ராத்திரி கண்ணன் வருவான், கிருஷ்ணன் எடுத்துப்பான்ங்கிறதுக்காக போட்டு வைக்கிறேன் அப்படின்னு. ஒரு உருட்டை வெண்ணெயே அந்த மோரில் போட்டு வைக்க. எப்படி செஞ்சுட்டு இருந்த காரியத்திலேயே பகவத் ஸ்மரணத்தோடு எப்படி இருந்தா பார்த்தேலாம். இந்த ஒரு பாலை காய்ச்சல்லையா, காஃபி போடலையா, டீ போடலையா, ஒரு சின்ன வெள்ளி கிண்ணம் பித்தளை கிண்ணம் வச்சுக்க கூடாத, ஒரு சிம்டா சர்க்கரை, ஒரு ஆற்றுல ஒரு சின்ன கிருஷ்ணன் படமோ பிம்பமோ வச்சுக்கிறது, அந்த பாலில் ஒரு கிண்ணம் பால் எடுத்துக்கிறது. சுகுமார சுந்தரா க்ஷீரச்சோரா க்ஷீரச்சோரா சித்தச்சோரா. ஒரு 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 உத்ரணி பால் கிருஷ்ணனுக்குன்னு கொடுக்கக்கூடாத. திரும்ப அந்த பால் கிருஷ்ணனும் சாப்பிட போகிறது இல்லை, நம்ம பாவனை தான். திருப்பி அதை கொண்டு நம்ம இதுலேயே விட்டுன்னு விடலாம், சேர்த்துன்னு விடலாம். பகவானுக்குன்னு என்ன செய்யறோம் நம்ம? அதனால தான் இவ்வளோ வியாதிகள், இவ்வளவு கஷ்டங்கள். பகவானை நம்பினவாள் சௌக்கியமாக இருக்கா. ரோகார்த்தோ முச்சதே ரோகாது பயான் முச்சேத பந்தனாதுன்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறவாள் சௌக்கியமாக தான் இருக்கா. கொரோனாலையும் நன்னா தான் இருந்தா. கண்கூடு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்மெல்லாம் இருக்கோமே. இப்போ நான் சொல்லுவேன், நம்மெல்லாம் இருக்கோமே. பாகவதோஷம் கொரோனா வந்ததே, அத்தனை பேர் போயிட்டாலேம்பா. நான் சொல்லுவேன், நம்மெல்லாம் சுவாமி சௌரியமாக தானே வச்சார். ஏன் வச்சார்? இந்த 2 வருஷம் பேண்டமிக்கில் 35 சப்தாகம் நடந்தது நம்ம ராமாச்சலத்தில். பாகவதம் படிச்சுட்டு இருந்தோம், என்ன வரும் நம்ம கிட்ட? சாஸ்திரநாமம் சொல்லிட்டு இருந்தோம், பாலாம்பிகேஷ வைத்தியேஷான்னு வைத்தியநாதர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் என்ன வரும்? பகவத் ஸ்மரணம் வேணும். அதுக்கு கொஞ்சம் இந்த அகங்காரம் மமக்காரம் குறையணும். தேகத்தை பற்றியே கவலைப்பட்டு டயட்டீஷியன்ட்டு போய் பார்த்துட்டு சொத்தை பற்றி கவலைப்பட்டு இந்த அகங்காரம் மமக்காரங்களை குறைச்சி பகவானிடத்துல மனசை வச்சோமானால், யாரும் சன்னியாசியாக போகணும்னு சொல்லலைன்னா கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு சொல்கிறேன். ரொம்ப தேகத்தை பற்றியே இப்போ பார்த்தாலும் நினச்சின்னு இருக்கிறது, பேங்கில் போட்ட பணத்தை பற்றி ஷேரை போட்டதையே நினச்சின்னு இருக்கிறது, ராத்திரியிலெல்லாம் டிவி பார்க்குறது, ஷேர் மார்க்கெட்டை. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பம்பாயில் ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தான். எனக்கு அந்த சனி என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த பையனை கேட்டேன், ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் கிடையாதும்பாலே, இப்போ எதுக்குடா பார்க்குறேன் ராத்திரி எல்லாம்னே? இல்லை, யூஎஸ் மார்க்கெட் உண்டோன்னா. இங்கே தான் கிடையாது மாமா, வெளிநாட்டிலலாம் மார்க்கெட் உண்டு, அதை பார்த்துட்டு இருக்கேங்க. கடைசியில் என்னடா நாள் பழையபடி தான் இருக்கா, ஒன்றும் விட்டது தான் அதிகம். நான் ஷேருன்னு சொல்கிற வாழ்ட்டெல்லாம் நாங்கள் யாரும் என் காதில் விழுந்தது பாகவதம். ஒரு கால் விட்டவாள்லாம் பாகவதம் கேட்க வந்துட்டாலோ என்னமோ தெரியல. விட்டவாள்லாம் பாகவதம் கேட்க ஒரு கால் எங்கிட்ட கூட சொல்லிக்கலாம். ஆனால் எங்கிட்ட சொல்கிறவாள் பெரும்பாலும் சம்பாதிச்சவாள் குறைச்சல் தான் மாமா, அது விட்டவாள் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறா. நான் ஏதோ போடட்டும், விவகாரத்துக்கு ஏதாவது பண்ணட்டும், நான் அதை சொல்லலை. பகவானை நம்பி இருக்கேன். அது வளர்றதோ அதுவாகிறதோ பகவான் கையில் தானே இருக்கு. யாரோ நம்ம கையில் இல்லையே, போடுற வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்கு.
அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய பலன்கிறது பகவான் கையில தான் இருக்கு. அப்படித்தானே ரிஸ்க் எடுத்து தானே போடுறா. சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு தானே சொல்றா. ஃபண்டில் போட்டா கூட அந்த ரிஸ்க் என்னது? பகவான் தான். பகவானை தான் நம்பி இருக்கு. அந்த ரிஸ்க்குக்கு யார் பொறுப்புன்னு இருக்கணும்? பகவான் தான் பொறுப்புன்னு. கவலைக்கு இடமா இருக்கக்கூடாது. பகவான் இருக்கா, எதை விட பண்ணட்டும், ஆனால் பகவான் நினைச்சுன்னு இருக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு பகவான் ரட்சிப்பா. ஒரு நல்ல காரியத்துக்குன்னு சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரு பகுதி, எங்கள் அப்பா சொல்லுவார், 10 ரூபாவில் 1 ரூபா எடுத்து வைடா பகவானுக்குன்னு, உனக்கு நஷ்டமே வராதுன்னு. 10 ரூபாய்க்கு தர்மங்கள் சொல்றது தர்மசாஸ்திரம் 6ல் ஒரு பாகம் எடுத்து வைன்னு சொல்றது. 5ல் ஒரு பாகம்ங்கிறது பாகவதம். பஞ்சதா விபஜன் வித்தம்ங்கிறது பாகவதம் சொல்றது. 5ல் ஒரு பாகம் தர்மத்துக்குன்னு எடுத்து வைங்கிறது. 5 ரூபாய்க்கு 1 ரூபாங்கிறது பெரிய பணமா இருக்கலாம். டிஜிட்ல நம்ம சம்பாதிக்கிற டிஜிட்ல 5ல் 1ன்னு பார்க்கறதே அது பெரிய டிஜிட்ஸா இருக்கலாம். தர்மசாஸ்திரம் சொல்றது 6ல் ஒரு பாகம் எடுத்து வைங்கிறது. எங்க அப்பா சொல்லுவார் 10ல் ஒரு பாகம் வைடா. 10 ரூபாய்க்கு 1 ரூபா ஒன்றும் பெரிய பணம் இல்லை. அதை தர்மத்துக்கு, குலதெய்வத்துக்கு, நல்ல காரியத்துக்குன்னு எடுத்து வச்சே. ஆனால் மிச்சம் 9 வியாதிக்கும், திருட்டுக்கும், கஷ்டத்துக்கும், நஷ்டத்துக்கும் போகாது. நல்லதுலேயே அந்த பணத்தை பகவான் காப்பாற்றி கொடுப்பா. நல்ல காரியங்கள் நம்ம பெரியவாள்லாம் ஒன்றும் தெரியாமலா பண்ணிட்டு இருந்தா, தலைமுறையாக ஆலயத்துக்கு போகிறதும், அங்கே போய் தீபம் போடுறதும், சுவாமிக்கு நம்மளால் முடிஞ்சதையும் செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் பகவான் ரட்சிப்பாளுங்கிற நம்பிக்கையோடு செஞ்சிருந்தால் அவெல்லாம் க்ஷேமமாக இருந்தா. அந்த அகங்காரம் மமகாரத்தை விடுறது தான் ஆத்ம நிவேதனமாக. தன்னையும் மறக்கணும், சுற்றத்தையும் மறக்கணும். அதுக்கு தான் ஆத்ம நிவேதனம். 9வது பக்திக்காக இத்தனையும் சொல்லிட்டு இருக்கு. சர்வஸ்வாத்ம நிவேதனே பலிரபூதி கைவல்யமேஷாம் பலம். இந்த 9 பக்தி பாகவதத்திலேருந்து சொல்லிவிட்டேல், ராமாயணத்துல இல்லையா? சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் அப்படின்னு கேட்டேலானா அடுத்த சப்தாகத்துல அதை சொல்றேன். இந்த சிரவணம் கீர்த்தனங்கிற பக்தியை நாளை கார்த்தாலையோட இந்த சப்தாகம் இங்கே நம்ம இந்த மாசத்துல இந்த முதல் சப்தாகம் ரொம்ப ஸ்ரத்தையா நடக்கிறது. கேரளத்துலேருந்து வந்து பக்தியோடு கூட ஹரிஹரன் வா குடும்பம் தம்பதிகள் 20 வருஷத்துக்கு மேலே பழக்கம். பஞ்சாட்சரங்கள்லாம் எடுத்துட்டு பகவத் ஆராதனம் பண்ணிட்டு அங்கேயும் கிராமத்துலேயும் நடத்தின்னு இருந்தா, இங்கேயும் வந்து சப்தாகம் பண்ணணும்னு ஸ்ரத்தையோடு வந்திருக்கா. ஒரு சப்தாகம் பண்ணுறேன்னு வந்தவா இப்போ மனசுல வருஷம் முடிஞ்சா பண்ணணும்னு அந்த ஆசையோடு கூட இருக்கா. நம்ம ராமாசிரமத்துக்கு அடிக்கடி வரணும், இங்கே நடக்கிற உற்சவங்கள் எல்லாம் கலந்துக்கணும்னு அப்படி ஆசையோடு கூட நடத்தின்னு இருக்காள். ரொம்ப ஸ்ரத்தையா பகவத் ஆராதனங்களோடு கூட இங்கே சங்கடஹர சதுர்த்தி மாதம் 1008 குழக்கட்டையினால் கணபதி ஹோமம் நடக்கிறது இந்த சப்தாகத்தில். அதுவும் வந்தது சங்கடஹர சதுர்த்தியும். அதெல்லாமோட கூட நிறையா வேத மந்திரங்களால் ஜபஹோமங்கள் வேத பிராமணாலோடு கூட அதோடு கூட பாகவத சப்தாகம் நல்லபடியாக நடந்து குருவாயூரப்பன் கிருபையில் நாளை கார்த்தால சங்கராத்தியாயம் படித்து மிச்ச பாகவதம் 7வது நாள் உள்ள அந்த போர்ஷன் படித்து சங்கராத்தியாயம் படித்து பாகவத மங்களம் கார்த்தால பூர்த்தியாகிறது. பிரவச்சனம் இப்போ இந்த நவவித பக்தியோட பிரகலாத சரித்திரம் இன்னும் முடியலை, நவவித பக்தியே இன்னும் முடியல. பாகவதத்துலேருந்து 9 பேர் சொல்லிவிட்டேன். ராமசந்நிதியாச்சே ராமாயணத்துலேருந்து 9 பேர் இருக்கா. சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம்னு அதுக்கெல்லாமும் பக்தாலாம் ஸ்லோகங்கள் பண்ணி வச்சிருக்கா நவவித பக்திக்கு. அதெல்லாமும் சொல்ல வேண்டாமா நவவித பக்தியில்? அதை அடுத்த சப்தாகத்தில் 22ஆம் தேதி அடுத்த சப்தாகம் ஜூன் மாதமே தொடங்குறது. அதில் ராமாயணத்தில் உள்ள நவவித பக்தியும் சொல்லி, அப்புறம் பிரகலாதன் வந்து குழந்தைகளுக்கு பாகவத தர்மத்தை 2 அத்தியாயங்களில் உபதேசம் பண்ணுறார். கௌமார ஆச்சரேத் பிராஜ்யா தர்மான் பாகவதானிகான்னு தன்னோட கூட படிக்கிற அசுர குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் நேர்றது அவருக்கு சொல்கிறதுக்கு 2 அத்தியாயங்களில் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருக்கார். பிரகலாதன் வந்து பெரிய விஷயங்களெல்லாம் ரொம்ப லகுவாக கூட சொல்கிறா. 2 அத்தியாயம் இதுதான் பாகவதம் சொல்ல வந்தது அப்படிங்கிற அந்த ஹிருதயமாய் பிரகலாத சரித்திரத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்த சப்தாகத்தில் அதெல்லாம் சொல்லி நிருசிம்ஹாவதார். அடுத்த சப்தாகத்தில் தூண்லேருந்து பகவான் வந்து பக்தான பிரகலாத வரதனாய் பக்த வத்சலனாய் பகவான் வந்த அந்த வைபவங்கள்லாம் அந்த 22ஆம் தேதியிலேருந்து 29 வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் இருக்குது. அப்புறம் மேற்கொண்டு கதைகள்லாம் அடுத்த மாதமும் சப்தாகங்கள், அடுத்த மாதம் 2 சப்தாகங்கள் இப்படி தொடர்ந்து இருக்குது. குருவாயூரப்பன் ஸ்ரீராமனோட கிருபையில பெருமாள் தாயாருடைய ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் இந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்தில் சப்தாகம் நாளை கார்த்தால் நல்லபடியாக பூர்த்தியாகிறது. பிரவச்சனம் இப்போ பூர்த்தியாகிறது. அடுத்த இதில் மேலே தொடரும். குருவாயூரப்பனோட அனுகிரகம் இப்போ வந்து பண்ணுற இந்த குடும்பத்துக்கும் இந்த பக்தால் குடும்பத்துக்கும் இங்கே பண்ணிட்டு இருக்கிற ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருக்கா. சில பேர்கள் ஒரு சப்தாகம் ஒரு நவாகம் வருஷம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அப்படியெல்லாம் சில குடும்பங்கள் சங்கல்பிச்சுட்டு இருக்கால். நம்ம ராமாசிரமத்தில்
அதுபோல பண்ணிட்டு இருக்கிற கீழே 8 வருஷமாய் பண்ணிட்டு இருக்கிற குடும்பங்களுக்கும் மேலே பண்ண போகிற குடும்பங்களுக்கும் யூடியூப் மூலமாக கதை பார்த்துட்டு இருக்கிற அந்த பக்தால் எல்லாருக்கும் குருவாயூரப்பனுடைய அனுகிரகம், பிரகலாத வரதனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நித்யான்னதாத்ரே ச மஹீசுரேभ्यः நித்யம் திவிஸ்தைர்நிஷி பூஜிதாயே மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து. நமோ நமஸ்தே நாராயண 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 நாராயண. பாலாம்பிகேஷ வைத்யேஷ பவரோக ஹரேதி ச ஜபேன்னாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மகாதேவ 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 மகாதேவ. ஹர நமः பார்வதி பதயே. கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி.